பச்சை காளி அல்லது பணத்தை காத்த பயங்கர பேய். எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். அத்தியாயம் 4. ஜடாமுனியின் படாடோப சஞ்சாரம். முருகனுக்கு மறுபடி பிரக்ஞை உண்டான போது அவன் இருந்த அறையில் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அண்ணாமலை அவனுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். அவன் தனது கண்களை திறந்து பார்த்ததை கண்ட அண்ணாமலை, முருகா, கொஞ்ச நேரத்துக்கு முன் நீ பலமாய் அலறி கூச்சலிட்டாய். அதை கேட்டு நான் விழித்து கொண்டு வந்தேன். ஏனப்பா அப்படி அலறினாய்? உடம்பு சரியா இல்லையா என்றார். அதை கேட்ட முருகன் எழுந்து உட்கார்ந்து கொண்டு தான் ஜடாமுனியை கண்ட விவரத்தை தெரிவித்தான். உடனே அண்ணாமலை ஆச்சரியத்தை தோற்றுவித்தவராய் ஜன்னல் அண்டை போய் நின்று வெளியில் உற்று நோக்கினார். கந்தசாமியினுடைய வீட்டின் வாசலில் குரட்டின் மேல் யாரோ நின்றது தெரிந்தது. அது பொன்னம்பலத்தின் வடிவம் போல் தோன்றியது. எதிர்த்த வீட்டு வாசற்படியில் யாரோ ஒருவர் நிற்கிறாரே, அவரை பார்த்துதான் ஜடாமுனி என்று நினைத்து கொண்டாயோ என்னவோ என்றார் அண்ணாமலை. முருகன் எழுந்து போய் ஜன்னல் அண்டை நின்று பார்த்து, அவர் எதிர்த்த வீட்டில் இருக்கும் பொன்னம்பலம் அல்லவா? அவரை பார்த்து நான் அலறுவேனா? பச்சை ஜோதியோடு வந்த ஜடாமுனியை நான் பார்த்தது நிச்சயமான சங்கதி என்றான். அதற்கு அண்ணாமலை, மற்றவர்கள் சொன்னதை கேட்டதிலிருந்து நீ அதையே நினைத்து கொண்டு தூங்கியிருப்பாய். அது கனவில் வந்திருக்கும். எத்தனையோ தினங்களாய் நான் அதை பார்க்க முயற்சிக்கிறேன். அது என் கண்களில் படவே இல்லை. உனக்கு மாத்திரம் அது முதல் இரவிலேயே எப்படி தெரிந்தது? நான் கண்டது கனவல்ல. நான் தூங்கவே இல்லை. விழித்து கொண்டே இருந்தபோதுதான் அதை பார்த்தேன். ஆனால் அது ஜடாமுனியாய் இருக்காது என்ற சந்தேகம் என் மனத்தில் உண்டாகிறது என்றான் முருகன். உடனே அண்ணாமலை, ஜடாமுனியை பார்த்தேன் என்கிறாய், அது ஜடாமுனியாய் இருக்காது என்கிறாய். நீயே இரண்டையும் சொல்கிறாயே. அது பார்வைக்கு ஜடாமுனி போல் காணப்பட்டது. ஆனால் மனிதர் நடப்பது போல் அது கால்களை ஊன்றி நடந்து போனது தெரிந்தது என்றான் முருகன். உடனே அண்ணாமலை, நீ இதற்கு முன் எப்போதாவது ஜடாமுனியை பார்த்திருக்கிறாயா? இல்லை. அப்படி இருக்க ஜடாமுனி பூமியில் காலை ஊன்றி நடக்குமா நடக்காதா என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் அண்ணாமலை. ஜனங்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். பேய் பிசாசுகள் வந்தால் நடக்கும் ஓசை கேட்காதாம், கால்கள் பூமியில் படுவது தெரியாதாம் என்றான் முருகன். ஓ, அப்படியெல்லாம் ஜனங்கள் சொல்கிறார்களா? ஜடாமுனி என்பது சாதாரணமான பேய் பிசாசுகள் எல்லாவற்றிற்கும் மேலானது. அதன் சங்கதி ஜனங்களுக்கு அவ்வளவு நன்றாக தெரிந்திருக்காது. அது மந்திரத்திற்கே கட்டுப்படாதென்று என் தகப்பனார் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அது இருக்கும் இடத்திலிருந்து அதை விரட்ட யாராலும் முடியாதாம் என்றார் அண்ணாமலை. ஓ, அவ்வளவு பொல்லாததா அது? அப்படியானால் என் மனதிற்கு திகிலாகத்தான் இருக்கிறது என்றான் முருகன். சரி, இங்கே தனியாய் படுத்திருக்க உனக்கு அச்சமாயிருந்தால் மேலே வந்து என்னோடு படுத்துக்கொள். எழுந்து வா என்றார் அண்ணாமலை. உடனே முருகன் எழுந்து அவருடன் செல்ல அவர் அங்கிருந்த விளக்கை அணைத்துவிட்டு மேன் மாடத்திற்கு போய் ஓரிடத்தில் முருகனை படுக்க வைத்துவிட்டு தமது கட்டிலில் படுத்துக்கொண்டார். இரவு கழிய மறுநாளைய காலை வந்தது. அண்ணாமலை தமது காலை கடமைகளை முடித்து கொண்ட பின் முருகனை பார்த்து, முருகா, நான் வியாபார சம்பந்தமாய் ஓர் ஊருக்கு போய்விட்டு வரவேண்டும். நீ வீட்டை ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டிரு. நேற்று வந்தா மாதிரி ஹோட்டலிலிருந்து சாப்பாடு வரும். சாப்பிட்டு விட்டு வீட்டிலேயே இரு என்று கூறிவிட்டு புறப்பட்டு வெளியில் போய்விட்டார். தனியாய் விடப்பட்ட முருகன் அந்த வீடு முழுவதும் சென்று எல்லா இடத்தையும் பார்த்துவிட்டு வந்து எந்த அறையில் இருந்தபடி ஜடாமுனியை பார்த்தானோ அந்த அறைக்கு போய் ஜன்னல் அண்டை உட்கார்ந்து வெளியில் பார்த்தபடி இருந்தான். சுமார் அரை மணி காலத்திற்கு பிறகு எதிர்த்த வீட்டிற்குள்ளிருந்து பொன்னம்பலம் வெளியில் வந்தான். வந்தவன் நாற்புறங்களிலும் தனது பார்வையை திருப்பி அண்ணாமலையின் வீட்டு ஜன்னலிற்கப்பால் முருகன் உட்கார்ந்திருந்ததை கண்டு மெதுவாக நடந்து ஜன்னல் அண்டை வந்து நின்று கொண்டு, என்ன தம்பி, ஏன் தனிமையில் உட்கார்ந்து இருக்கிறாய்? உங்கள் மாமன் உள்ளே இருக்கிறார் அல்லவா என்று நயமாக வினவினான். அவர்கள் ஏதோ வியாபார சம்பந்தமாய் வெளியூருக்கு போயிருக்கிறார்கள். வீட்டில் நான் மாத்திரமே இருக்கிறேன் என்றான் முருகன். பகல் சாப்பாட்டிற்கு வந்து விடுவார் அல்லவா என்றான் பொன்னம்பலம். வரமாட்டார். அநேகமாய் இரவில்தான் வரலாம். இல்லாவிட்டால் நாளைக்கு வரலாம் என்றான் முருகன். எந்த ஊருக்கு போயிருக்கிறார்? அதை அவர்கள் என்னிடம் சொல்லவில்லை என்று மறுமொழி கூறினான் முருகன்.
நேற்று இரவில் நீ ஜடாமுனியை பார்த்தாயா என்று கேட்டான் பொன்னம்பலம். முருகன் வியப்போடு, பார்த்தேன். அப்படியானால் நீ கூட பார்த்தாயா? ஆம், பார்த்தேன். என் மாமனிடம் நான் பார்த்ததை சொன்னேன். நான் கனவு கண்டிருப்பேன் என்று அவர்கள் சொன்னார்கள். ஏது கனவல்ல, நிஜமாகவே ஜடாமுனி வந்தது. அதை நானும் பார்த்தேன். இனி நாம் சும்மா இருப்பது சரியல்ல. எனக்கு தெரிந்த மந்திரவாதி ஒருவன் இருக்கிறான். அவன் இந்த விஷயங்களில் அதிக அனுபவம் வாய்ந்தவன். அவனை வரவழைத்து இதற்கு ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டும் என்றான் பொன்னம்பலம். ஜடாமுனி மந்திரத்திற்கு கட்டுப்படாது என்று சொல்கிறார்களே. அப்படி யார் சொன்னது? மாமன்தான் சொன்னார்கள். அப்படியானால் அவருக்கு இந்த விஷயத்தில் அனுபவம் உண்டு போலிருக்கிறது. அவர் சொல்லுவது உண்மையாயிருக்கலாம். நாம் மந்திரவாதியை அழைப்பது பயன் தராது போலிருக்கிறது என்று பொன்னம்பலம் கூறிய சமயத்தில் எதிர்த்த வீட்டின் சொந்தக்காரர் எங்கிருந்தோ வந்து அவருடைய வீட்டிற்குள் புகுந்தார். புகுந்தவர் அண்ணாமலை வீட்டின் ஜன்னல் அண்டை பொன்னம்பலம் நின்றதை பார்த்து அவனை அழைக்க அவன் சரேல் என்று திரும்பி எஜமானரிடம் ஓடினான். அவர் அவனை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தபோது, நீ நேற்றிரவு நன்றாக தூங்கினாயா என்றார். பொன்னம்பலம் ஆச்சரியத்தோடு அவருடைய முகத்தை பார்த்து, நன்றாகத்தான் தூங்கினேன். நீ எப்போது படுத்தாய் என்று விசாரித்தார் கந்தசாமி. 9:30 மணிக்கு படுத்தேன் என்றான் பொன்னம்பலம். மறுபடி எப்போது எழுந்தாய்? பொழுது விடிந்த பிறகுதான் எழுந்தேன் என்றான் பொன்னம்பலம். என்ன பொன்னம்பலம், நீ பெரிய புரட்டனாயிருக்கிறாயே. நீ படுத்துக்கொண்ட அறைக்குள் நான் சரியாய் 11 மணிக்கு வந்து பார்த்தேன். உன் படுக்கை காலியாயிருந்தது. அறையில் நீ இல்லை. உன்னை வீடு முழுவதிலும் நான் தேடி பார்த்தேன். எங்கேயும் நீ இல்லை. ஒருவேளை நீ வெளிக்கு போயிருக்கலாம் என்றும் திரும்பி வருவாய் என்றும் நினைத்து பொறுத்து பார்த்தேன். 12 மணி வரையில் கூட நீ வரவில்லை. அதற்கு மேல் நான் கதவுகளை மூடி தாளிட்டு கொண்டு படுத்தேன். மறுபடி விடியற்காலம் 4 மணிக்கு விழித்துக்கொண்டு உன்னுடைய அறைக்கு வந்து பார்த்தேன். அப்போது நீ உன் படுக்கையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாய். கதவுகள் உட்புறத்தில் தாளிட பெற்றிருந்தன. நடு இரவில் நீ வெளியில் போய் மறுபடி வந்தபோது நீ எப்படி உள்ளே வந்தாய்? கதவுகளை யார் திறந்து விட்டது? நீ என்னை கூப்பிடவும் இல்லையே என்றார் கந்தசாமி. பொன்னம்பலம் வியப்போடு, நீங்கள் சொல்வது அதிசயமாயிருக்கிறதே. நான் 9:30 மணிக்கு படுத்தவன் பொழுது விடிந்த பிறகுதானே எழுந்தேன். நீங்கள் ஒருவேளை கனவு கண்டிருக்கலாம். கந்தசாமி கோபத்தோடு, நீ பெரிய போக்கிரியாயிருக்கிறாயே. நான் உன்னை யோகியன் என்றல்லவா நினைத்தேன். நான் விழித்து கொண்டு பார்த்ததை சொல்கிறேன். என்னை நீ முட்டாளாக்கி பேசுகிறாயே. நீ உண்மையை ஒப்புக்கொள்ளப் போகிறாயா? இல்லாவிட்டால் வேலையை விட்டு வெளியேறப் போகிறாயா? அதற்கு பொன்னம்பலம், நடு இரவில் இந்த வீட்டிற்கு எதிரில் ஒரு ஜடாமுனி வந்து சஞ்சரிப்பதாக ஜனங்கள் பேசிக் கொள்கிறார்களே. ஒருவேளை அது இந்த வீட்டிற்குள் வந்து என்னை தூக்கி கொண்டு போயிருக்குமோ என்னவோ, தெரியவில்லையே. உடனே கந்தசாமி, இது நல்ல கதையாயிருக்கிறதே. ஜடாமுனியாவது மொடாமுனியாவது அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. அது ஒரு நாள் கூட என் கண்ணில் படவில்லை என்றார். அப்படியானால் நான் தூக்கத்தில் காணாமல் போன வகை என்ன என்றான் பொன்னம்பலம். அது உனக்குத்தான் தெரிய வேண்டும் என்றார் கந்தசாமி. நான் சொல்வதை நம்ப மாட்டேன் என்கிறீர்களே. எஜமானரிடம் நான் எதற்காக பொய் சொல்லப் போகிறேன்? நான் அப்படியெல்லாம் தப்பான வழிக்கு போகிறவன் அல்ல. அனாவசியமாய் எஜமானர் என்மேல் ஆயாசப்படுகிறீர்கள் என்றான் பொன்னம்பலம். நீ சொல்வது எனக்கு நம்பிக்கைப்படவில்லை. சரி, நீ போய் உன் வேலையை கவனி. இதுபோல் இன்னொரு தடவை நடக்குமானால் நான் உன்மேல் தகுந்த நடவடிக்கை எடுத்துக்கொள்வேன் என்றார் எஜமானர். அதற்கு மேல் பொன்னம்பலம் மறுமொழி கூடாமல் வீட்டிற்குள் போய்விட்டான். உடனே கந்தசாமி அங்கும் இங்கும் உலாவத் தொடங்கி வீட்டிற்கு வெளியில் போய் வீதியை கடந்து எதிர்த்த வீட்டின் ஜன்னலண்டை போய் நின்று கொண்டு, என்ன முருகா, ஐயா வீட்டில் இருக்கிறார்களா என்றார். இல்லை, எங்கேயோ வெளியில் போயிருக்கிறார்கள் என்றான் முருகன். ஓகோ, அதனால்தான் நீ தனியாயிருக்கிறாய் போலிருக்கிறது. எங்கள் வீட்டு பொன்னம்பலம் இங்கே வந்து உன்னிடம் என்ன சொல்லிக் கொண்டிருந்தான் என்று கேட்டார் கந்தசாமி. நேற்று இரவில் நான் ஜடாமுனியை பார்த்தேன். அவரும் பார்த்தாராம். அதை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் என்றான் முருகன். ஓ, நேற்று இரவில் ஜடாமுனியா வந்தது? எங்கிருந்து வந்தது என்று விசாரித்தார் கந்தசாமி. அது உங்கள் வீட்டின் பக்கத்தில் இருந்ததை நான் பார்த்தேன்.
அது செம்பட்டை தாடி, ஜடைகள், நெருப்புத்தணல் போன்ற கண்கள் முதலியவற்றோடு காணப்பட்டது. அதை சுற்றிலும் பச்சை நிறமான ஜோதி சூழ்ந்து கொண்டிருந்தது என்றான் முருகன். நிஜமாகவே அதை நீ பார்த்தாயா? இல்லாவிட்டால் மற்றவர் சொல்வதை கேட்டு இப்படியெல்லாம் சொல்கிறாயா என்று கேட்டார் கந்தசாமி. மெய்யாகவே நான் அதை பார்த்தேன். அப்போது மணி எவ்வளவு இருக்கும்? கிட்டத்தட்ட நடுராத்திரி இருக்கும். அதற்கு கந்தசாமி, நேற்றிரவு ஜடாமுனியை பார்த்ததாக நீ சொன்னதை கேட்டு அதற்கு மேல் பொன்னம்பலம் தானும் அதை பார்த்ததாக சொன்னானா? இல்லை, அவரேதான் முதலில் அதை பற்றி என்னிடம் கேட்டார். அதற்கு கந்தசாமி, நேற்றிரவு ஜடாமுனியை பார்த்தாயா என்று அவன் உன்னிடம் கேட்டானா? அதற்கு முருகன், ஆம், அந்த ஜடாமுனியை நீங்கள் பார்த்ததே இல்லையா? நான் பார்த்ததும் இல்லை, இதுவரையில் அதை நம்பவும் இல்லை. இப்போது நீ சொன்னதை கேட்டவுடன் எனக்கு அது உண்மையாயிருக்கும் என்ற நம்பிக்கை உண்டாகிறது என்றார் கந்தசாமி. நீங்கள் அந்த வீட்டை காலி செய்துவிட்டு வேறு வீட்டில் குடியிருக்கக்கூடாதோ என்று கேட்டான் முருகன். உடனே கந்தசாமி, நான் இருப்பதற்காக ஏராளமான பணத்தை செலவிட்டு கட்டினேன். அதை அவ்வளவு சுலபத்தில் விட்டு போக முடிகிறதா? அண்ணாமலை கூட இதை காலி செய்து விடும்படி 2-3 தடவைகளில் சொன்னார். இனி நானும் அந்த ஜடாமுனியை கவனிக்க வேண்டும் என்று கூறியபடி அவ்விடத்தை விட்டு தமது வீட்டிற்கு போய்விட்டார். வீட்டினுள் சென்றதும், பொன்னம்பலம் இப்படி வா என்றார். உடனே பொன்னம்பலம் வந்து அவருக்கு எதிரில் நின்று, பலகாரம் கொண்டு வரட்டுமா என்று கூறியபடி உள்ளே போக முயன்றான். எனக்கு நீ பலகாரம் கொண்டு வருவது இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துக்கு முன் நான் வந்தபோது நீ முருகனோடு பேசிக்கொண்டிருந்தாயே, எதை பற்றி பேசிக்கொண்டிருந்தாய் என்று விசாரித்தார் கந்தசாமி. ஜடாமுனியை பற்றி தான் பேசினேன். அதை பற்றி என்ன பேசினாய்? ஜடாமுனியை பார்த்ததாக அவனிடம் சொன்னேன். அவனும் அதை பார்த்ததாக சொன்னான் என்றான் பொன்னம்பலம். நீ எத்தனை மணிக்கு பார்த்தாய்? அப்போது 12 மணி இருக்கலாம். அதை எங்கே பார்த்தாய்? வீதியில் பார்த்தேன். இரவு 9:30 மணி முதல் காலை வரையில் உன் அறையில் தூங்கினதாக என்னிடம் சொன்னாயே, அது நிஜமா? நீ ஜடாமுனியை 12 மணி சமயத்தில் வீதியில் பார்த்ததாக சொல்கிறாயே, இது நிஜமா என்று கேட்டார் கந்தசாமி. அதற்கு பொன்னம்பலம், இரண்டுமே நிஜமே. நான் என் அறையில் முதலில் படுத்தபோது 9:30 மணி, எழுந்தது காலை வேளை. நடுவில் நான் வீதியில் ஜடாமுனியை பார்த்தேன் என்றான். உடனே கந்தசாமி, முன்னே நான் கேட்டபோது இதை நீ ஏன் சொல்லவில்லை? அப்போது நான் சொல்லியிருந்தால் நீங்கள் நம்பியிருக்க மாட்டீர்கள். இப்போது நீங்கள் முருகனிடம் கேட்டு சங்கதியை தெரிந்து கொண்டீர்கள். ஆதலால் நீங்கள் அவநம்பிக்கை கொள்ள மாட்டீர்கள் என்றான் பொன்னம்பலம். ஓஹோ, இதுவும் சாமர்த்தியமா? இரவு 12 மணிக்கு ஜடாமுனி வீதியில் வரப்போகிறது என்பது உனக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டார் கந்தசாமி. உடனே பொன்னம்பலம், அது அந்த வேளையில் வருவதாக சிலர் சொன்னதை கேட்டேன். அதை பார்த்து அது என்ன செய்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் என்று நினைத்து நான் வெளியில் போய் நின்று பார்த்து கொண்டிருந்தேன். அதை கேட்ட கந்தசாமி, இதுதான் முதல் தடவையா? இல்லாவிட்டால் இதற்கு முன் கூட என்றைக்காவது போயிருக்கிறாயா? 5-6 தினங்களாய் நான் போய் பார்க்கிறேன். அதே மணிக்கணக்கில் அது வருகிறது. இந்த வீட்டாண்டை கொஞ்ச நேரம் நின்றுவிட்டு இருளில் மறைந்து போகிறது என்றான் பொன்னம்பலம். அது சரிதான். நான் நேற்றிரவு தாளிட்ட தெருக்கதவை வெளியில் இருந்தபடி நீ எப்படி திறந்து கொண்டு உள்ளே வந்தாய் என்று மீண்டும் விசாரித்தார் கந்தசாமி. தெருக்கதவை துவாரத்தின் வழியாக திறக்கவும் மாட்டவும் நீளமான ஒரு கம்பி சாவி அகப்பட்டது. நான் வெளியில் போனவுடன் அதனால் உள்புறத்தில் தாளிட்டு விடுவேன். உள்ளே வரும்போது தாளை அதனால் திறந்து கொண்டு வருவேன் என்றான் பொன்னம்பலம். அது எங்கிருந்து உனக்கு கிடைத்தது என்று கேட்டார் கந்தசாமி. அது உள்ளே ஓர் அறையில் இருந்தது. அதை பார்த்தவுடன் அது இன்ன காரியத்துக்கு உபயோகப்படும் என்பது தெரிந்ததால் அதை எடுத்து என் அறைக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றான் பொன்னம்பலம். உடனே கந்தசாமி, ஓ, எனக்கு தெரியாதபடி நீ என்னென்னவோ காரியங்களையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய். சரி, இருக்கட்டும், நீ போய் பலகாரம் கொண்டு வா என்றார். பொன்னம்பலம் உள்ளே போய் பலகாரம், காப்பி முதலியவற்றை கொணர்ந்து வைக்க அவர் அவைகளை உண்ணும் வேளையில் இறங்கினார். அங்கு நிலைமை அப்படி இருக்க, எதிர்த்த வீட்டில் தனிமையில் இருந்த முருகனுடைய மனதில்
2 விதமான உணர்ச்சிகள் மாறி எழுந்து அவனை சஞ்சலப்படுத்திக் கொண்டிருந்தன. ஒரு நொடி பொழுதும் அவனுடைய மனதை விட்டு மறையாமல் இருந்த பாஞ்சாலியின் வடிவமும் நினைவுகளும் ஓயாமல் அவனுடைய மனோமெய்களை இழக்கிக் கொண்டே இருந்தன. அவன் முதல் நாள் இரவில் கண்ட ஜடாமுனியை பற்றிய நினைவு அபாரமான வியப்பையும் அச்சத்தையும் உண்டாக்கி கொண்டிருந்தது. இவையன்றி புதிய ஊரின் காட்சிகளும் தனது புதிய வாழ்க்கையின் சுக சௌகரியங்களும் அவனுடைய மனதில் இன்ப ஊற்று சுரந்து கொண்டே இருக்கும்படி செய்தன. அந்த நிலைமையில் அவனுடைய சாப்பாடு வந்து சேர அவன் அதை ஆனந்தமாய் உண்டுவிட்டு பொழுதை போக்கிக் கொண்டிருக்க மாலை 6:30 மணிக்கு அண்ணாமலை வந்து சேர்ந்தார். வந்தவர் முருகனை பார்த்து, இன்று பகலில் என்னை தேடிக்கொண்டு இங்கே யாராவது வந்தார்களா என்று வினவ, உடனே முருகன், யாரும் வந்து உங்களை பற்றி விசாரிக்கவில்லை. ஆனால் ஒரு முரட்டு மனிதன் இந்த வீட்டிற்கு எதிரில் அடிக்கடி வந்து நின்று என்னை முறைத்து பார்த்துவிட்டு போகிறான். அவன் ஏன் அப்படி செய்கிறான் என்பது தெரியவில்லை என்றான். அதை கேட்ட அண்ணாமலை வியப்போடு, யாரப்பா அவன்? நான் இருக்கிறேனா என்று பார்த்துவிட்டு போகிறானோ என்னவோ, அவனுடன் பேசவில்லையா என்றார். உடனே முருகன், அவனுடன் பேச எனக்கு அச்சமாயிருந்தது, அதனால் நான் பேசவில்லை என்றான். அண்ணாமலை தமது சட்டை, தலைப்பாகை முதலியவற்றை கழற்றிவிட்டு ஒரு சாய்மான நாற்காலியில் உட்கார்ந்து சாய்ந்து கொண்டார். அப்போது எதிர்த்த வீட்டு பொன்னம்பலம் அங்கே வந்து மிக மரியாதையாக அங்கும் இங்கும் பதுங்கி ஒதுங்கி அண்ணாமலையை பார்த்து, முருகன் தனியாயிருக்கிறானே என்று நினைத்தேன். நீங்கள் வந்துவிட்டீர்களா? எங்கள் வீட்டு எஜமானர் கூட உங்களை பற்றி கேட்டார்கள் என்றான். என்ன, ஏதாவது விசேஷம் உண்டா என்றார் அண்ணாமலை. என்னிடம் விவரம் எதையும் சொல்லவில்லை என்றான் பொன்னம்பலம். அப்படியானால் நீ போய் நான் வந்துவிட்டேன் என்று சொல். என்னை அங்கே வர சொன்னாலும் வருகிறேன், அல்லது அவர்கள் இங்கே வரலாமானாலும் வரட்டும் என்றார். உடனே பொன்னம்பலம் அவ்விடத்தை விட்டு போய்விட்டான். 5 நிமிஷ காலத்தில் கந்தசாமி அங்கே வந்து சேர்ந்து புன்னகை செய்த முகத்தோடு, இன்று பகல் முழுவதும் நீங்கள் வீட்டில் இல்லை போலிருக்கிறதே, எங்கேயாவது வேலையாய் போயிருந்தீர்களா என்று கூறியபடி ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டார். அதற்கு அண்ணாமலை, இன்று பகலில் நான் வியாபார சம்பந்தமாய் வெளியில் போயிருந்து இப்போதுதான் திரும்பி வந்தேன். விசேஷம் ஏதாவது உண்டா என்றார். வேறொன்றும் இல்லை, அந்த ஜடாமுனி விஷயம்தான். நேற்றிரவு பெரிய வேடிக்கை நடந்ததாம் என்றார் கந்தசாமி. என்ன நடந்ததாம் என்றார் அண்ணாமலை. கந்தசாமி முருகனிடத்திலும் பொன்னம்பலத்தின் இடத்திலும் தாம் தெரிந்து கொண்ட செய்தியை கூறினார். அதை கேட்ட அண்ணாமலை, நேற்றிரவு சுமார் 12 மணி இருக்கும். முருகன் அலறினான். தூங்கிக் கொண்டிருந்த நான் விழித்து கொண்டு எழுந்து போய் பார்த்தேன். அவன் மயங்கி கிடந்தான். நான் இவனை தட்டி எழுப்பி சங்கதியை கேட்டேன். அதன் மேல் இவன் தான் கண்டதை சொன்னான். பொன்னம்பலமும் அதை பார்த்தான் என்றால் ஜடாமுனி வருவது நிஜமான விஷயமாகிறது. பொன்னம்பலம் பெரிய துணிச்சல்காரனாயிருக்கிறானே. ஜடாமுனியண்டை நெருங்கினால் அது ஒரே அறையாய் அரைந்து விடுமே. அதனால் துர்மரணம் அல்லவா நேரிடும். அதே சமயத்தில் ஜன்னலுக்கு பக்கமாய் வெளியில் யாரோ தும்மின ஓசை உண்டாயிற்று. அண்ணாமலை, யாரது என்று கேட்டபடி சரையில் என்று எழுந்து ஜன்னலண்டை போய் பார்க்க அங்கு யாரும் காணப்படவில்லை. அவர் திரும்பி வந்து மற்றவரை பார்த்து, யாரோ ஜன்னலண்டை நின்று கொண்டு தும்மினா மாதிரி இருந்தது, யாரையும் காணுமே, நான் வெளியில் போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு வெளியில் சென்றார். சென்றவர் 2 நிமிஷ காலத்தில் திரும்பி வந்து, யாரும் காணப்படவில்லையே, இது பெரிய ஆச்சரியமாயிருக்கிறது. பகலில் கூட நம் கண்ணில் படாதபடி அந்த ஜடாமுனி சஞ்சரிக்கிறதா என்ன என்றார். உடனே முருகன், யாரோ தும்மினா மாதிரி ஓசை உண்டானதை நான் கூட கேட்டேன். மனிதர் யாரும் ஜன்னலண்டை இல்லாவிட்டால் அது அந்த ஜடாமுனியின் வேலையாய்த்தான் இருக்க வேண்டும் என்றான். அதற்கு அண்ணாமலை, அப்படித்தான் இருக்க வேண்டும் என்றார். அதுவரையில் சிந்தனையில் ஆழ்ந்திருந்த கந்தசாமி, சரி, நாம் இனி அலட்சியமாயிருப்பது சரியல்ல. இது உண்மையில் ஜடாமுனியாயிருக்குமானால் இதை விரட்ட நாம் தக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். சரி, நான் வருகிறேன் என்று கூறியபடி எழுந்து வெளியில் போய் தமது வீட்டை அடைந்தார். அடைந்தவர் அன்றிரவு முழுவதும் தாம் விழித்திருந்து ஜடாமுனியை கவனிக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டார். ஜடாமுனி வரும்போது பொன்னம்பலம் அதனிடம் நெருங்காமல் இருக்கும்படி கூறி அவனை எச்சரித்து வைக்க வேண்டும் என்றும் அவர் தீர்மானித்து
தாளை திறக்கும் கம்பி சாவியை எடுத்து தமது படுக்கை அறையில் வைத்துக் கொண்டார். அதுவன்றி உள்புறத்தில் கதவை பூட்டி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஒரு பூட்டையும் எடுத்து ஆயத்தமாய் வைத்துக் கொண்டார். வழக்கப்படி பொன்னம்பலம் 9:30 மணிக்கு தன் அறையில் படுத்துக்கொள்ள சென்றான். கந்தசாமி விளக்குகளை அணைத்துவிட்டு வீட்டின் கீழ்பாகத்தில் இருந்த ஒரு அறையின் ஜன்னல் அண்டை உட்கார்ந்து வெளிப்பக்கத்தை பார்த்தபடி இருந்தார். அண்ணாமலையுடைய வீட்டின் விளக்குகளும் அணைக்கப்பட்டு போயின. கதவுகள் தாழிடப்பட்டு விட்டன. வீதியில் இருள் நிறைந்திருந்தது. இரவு சுமார் 12 மணிக்கு ஜடாமுனி ஒவ்வொரு நாளிலும் வெளியில் காணப்பட்டது என்று பொன்னம்பலம் கூறியது கந்தசாமிக்கு நன்றாக நினைவிருந்ததாகையால் மணி எப்போது 12 ஆகும் என்று அவர் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தார். கடிகாரத்தின் மணிமுள் மெல்ல மெல்ல நகர்ந்து 12இல் போய் நிற்க அதற்குள் அவருடைய ஆவலும் மனவேதனையும் அச்சமும் உச்ச நிலைமையை அடைந்திருந்தன. பார்த்து பார்த்து அவருடைய கண்களும் பூத்து போயின. அவர் வீதியை பார்த்தபடி உட்கார எங்கிருந்தோ குபீர் என்று உண்டான பச்சை ஜோதி அவருடைய அறைக்குள் வீசியது. அது வீதியிலிருந்துதான் உண்டாகியிருக்கும் என்ற நினைவே முதலில் அவருடைய மனத்தில் உதித்தது. அவர் வீதியை உற்று நோக்கினார். அங்கே இருளே சூழ்ந்திருந்தது. ஆகவே அந்த வெளிச்சம் தமது வீட்டிற்குள்ளேயே உண்டாகிறதென்று அவர் உடனே அனுமானித்துக் கொண்டு அச்சத்தோடு மெதுவாக பின்புறம் திரும்பி பார்த்தார். அவருக்கு பின்புறத்தில் இருந்த இன்னொரு ஜன்னலின் வழியாக அந்த வெளிச்சம் வந்ததென்பதை அவர் தெரிந்து கொண்டார். அதாவது அவர் அப்போது எந்த அறைக்குள் உட்கார்ந்திருந்தாரோ அதற்கு அடுத்தாற்போல் இருந்த இன்னொரு அறையிலிருந்து அந்த வெளிச்சம் உண்டாகவே ஜடாமுனி பக்கத்து அறைக்குள் இருக்கிறதென்று அவர் நிச்சயித்துக் கொண்டு உடனே குபீர் என்று பின்பக்கம் திரும்பி நின்று ஜன்னலிற்கப்பால் தமது பார்வையை செலுத்தினார். அத்தீத்தமாக தோன்றிய பச்சை வெளிச்சத்தின் நடுவில் ஒரு பயங்கரமான வடிவம் காணப்பட்டது. அது பச்சை மத்தாப்பின் வெளிச்சமாயிருக்குமோ என்ற சந்தேகம் அவருடைய மனத்தில் உதித்ததாயினும் அந்த அறையில் கந்தகம் முதலியவற்றின் நாற்றம் உண்டாகவில்லையாதலால் அது பச்சை மத்தாப்பல்ல என்று அவர் நிச்சயித்துக் கொண்டு அந்த வடிவத்தை உற்று பார்த்தார். அவருடைய ரோமம் சிலிர்த்தது. அச்சத்தினால் அவருடைய அங்கங்கள் கிடுகிடுவென்று ஆடின. அவர் பிரமித்து போய் விழித்த கண்களை மூடாமல் அப்படியே ஸ்தம்பித்து நின்றார். ஜன்னலிற்கப்பால் பச்சை ஜோதியின் இடையில் காணப்பட்ட வடிவத்தின் முகத்தில் நெருப்பு தணல் போல் மின்னிய 2 கண்கள் இருந்தன. செம்பட்டையாயிருந்த ஜடைகளும் தாடியும் புதர் போல் அந்த வடிவத்தை மறைத்து கொண்டிருந்தன. 2 கடைவாய்களிலும் கொக்கி பற்கள் 2 வெளியில் வந்திருந்தன. அவைகளை காணவே கந்தசாமிக்கு குலை நடுக்கம் உண்டாகிவிட்டது. அவர் வாயை திறந்து பேச மாட்டாமல் தொண்டை இறுகி போய்விட்டது. அப்போது ஜடாமுனி பயங்கரமாக ஒரு கணைப்பு கணைத்து கொண்டு அடித்தொண்டையால் விகாரமான துவனியோடு பேசத் தொடங்கி, "டே மானிட பதரே, நான் என் மூச்சுக்காற்றால் உன்னை தவிடு பொடியாக்கி கொல்லவல்ல வீராதி வீர ஜடா முனீஸ்வரன். நான் இங்கே வசிப்பது நிஜமானால் என்னை விரட்டிவிட வேண்டுமென்று நீ சொன்னாயே. உன் சாமர்த்தியத்தை பார்க்க வேண்டுமென்று நான் இப்போது உனக்கு முன்னால் பிரசன்னமாகியிருக்கிறேன். நீ என்னை விரட்டப் போகிறாயா அல்லது நான் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தப் போகிறேனா என்பது இப்போது தெரிய போகிறது" என்று கூறியது. அதை கேட்ட கந்தசாமியினுடைய கலவரம் அதிகரித்தது. தாம் எதிர்த்த வீட்டில் அண்ணாமலையுடன் பேசிக் கொண்டிருந்த காலத்தில் அந்த ஜடாமுனி மறைந்திருந்து அதை கேட்டிருக்க வேண்டுமென்றும் அதுவே தனது தும்மலால் தங்களை எச்சரித்திருக்க வேண்டுமென்றும் அவர் சந்தேகித்தாராதலாலும் அதன் கோபத்திற்கு இலக்காகாமல் தாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமென்ற கருத்துடன் நிரம்பவும் பணிவாக மறுமொழி கொடுக்க தொடங்கி, "நான் உங்களை விரட்டுவதாக யாரிடத்திலும் சொல்லவே இல்லையே. உங்கள் விஷயத்தில் மனதாலும் தவறு செய்யாத என்னிடம் நீங்கள் கோபத்தை காட்டுவது நியாயமாகாது. ஆகையால் கோபிக்காமல் உங்கள் பிரியப்படி எங்கே வேண்டுமானாலும் இருங்கள்" என்றார். அதை கேட்ட ஜடாமுனி விகாரமாக நகைத்து, "நீ ஏற்கனவே செய்த குற்றத்திற்கு இன்னொரு குற்றம்தான் பரிகாரமா? நான் முக்காலத்தையும் உணரும் ஞான திருஷ்டி உடையவன் என்பது உனக்கு தெரியாது போலும். நீ முதலில் குற்றம் செய்ததை ஒப்புக்கொண்டு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருந்தால் நான் உன்னை விட்டு போயிருப்பேன். ஒரு குற்றத்திற்கு துணையாக இன்னொரு குற்றம் செய்து விட்டாயாதலால் உன்னை நான் தண்டிக்காமல் விடமாட்டேன். ஆனால் உன்னுடைய பணிவான நடத்தையைக் கண்டு நான் ஒரு விதத்தில் சந்தோஷமடைகிறேன். ஆதலால் உன்னை நான் கடுமையாக தண்டிக்காமல் சொற்பமாகவே தண்டிக்கப் போகிறேன். உனக்கு 3 நாட்கள் வரையில்
வாய்தா ஏற்படுத்தியிருக்கிறேன். அதற்குள் நீ இந்த வீட்டை காலி செய்துவிட்டு வேறு இடத்திற்கு போய்விட வேண்டும். இந்த என்னுடைய முடிவான உத்தரவை நிறைவேற்றாமல் நீ அசட்டையாயிருந்தால் நான் உன் இருதயத்தை பிளந்து அதிலுள்ள இரத்தத்தை குடித்தே என் கோபத்தை தணித்துக் கொள்வேன். உன்னை பார்க்கும்போது இப்போதே உன்னை பலி போட்டு உன் இரத்தத்தை பருக வேண்டும் என்ற ஆசை உண்டாகிறது. ஆனாலும் உன் பணிவை கருதி அதை அடக்கிக் கொள்கிறேன் என்றது. அதை கேட்கவே கந்தசாமி மிகுந்த வியப்பும் திகைப்பும் அடைந்தார். பேயோ பூதமோ ஜடாமுனியோ மனிதருடன் நேருக்கு நேர் பேசியதாக அவர் கேள்வியுற்றதே இல்லையாதலால் அது உண்மையில் ஜடாமுனியாயிருக்குமோ அல்லது மனிதன் எவனேனும் வேண்டுமென்றே அப்படி வேஷம் போட்டு வந்து பயமுறுத்துகிறானோ என்று நினைத்து அவர் அதை பார்த்து, நான் உங்கள் உத்தரவை சந்தோஷத்துடன் நிறைவேற்றி வைக்க தடையில்லை. ஆகையால் நீங்கள் ஜடாமுனீஸ்வரர் தான் என்பதற்கு ஏதாவது ஒரு அடையாளம் காட்ட வேண்டும் என்றார். உடனே ஜடாமுனி, அடே மானிட பதரே, இப்போது நீ நினைப்பது என்னதென்று நான் தெரிந்து கொண்டேன். யாரோ வேஷதாரி இப்படி வந்திருக்கலாம் என்று நீ சந்தேகம் கொள்கிறாய். உன் சந்தேகம் தீரும்படி நான் உனக்கு என் வல்லமையை காட்டுகிறேன். உன்னுடைய வேலைக்காரனை இன்றிரவு நான் பலி போட்டு அவனுடைய இரத்தத்தை குடிக்கப் போகிறேன். அதிலிருந்து நான் ஜடாமுனீஸ்வரர் என்பதை நீ தெரிந்து கொள். என் உத்தரவை நீ அசட்டை செய்தால் உன் கதியும் அதே போலத்தான் முடியும். ஜாக்கிரதை. கந்தசாமி அச்சமும் கலக்கமும் அடைந்து, நீங்கள் எனக்கு எந்த அடையாளமும் காட்ட வேண்டாம், பொன்னம்பலத்தை கொல்ல வேண்டாம். நீங்கள் உண்மையில் ஜடாமுனி என்று நம்புகிறேன். உங்கள் உத்தரவின்படி நான் இன்னும் 2 நாட்களில் இந்த வீட்டை விட்டு வேறு எங்கேயாகிலும் போய்விடுகிறேன் என்றார். அவர் அவ்வாறு பேசிக் கொண்டிருந்தபோது அங்கிருந்த பச்சை வெளிச்சம் மறைந்து போய்விட்டது. ஜடாமுனி இருந்த அறையில் இருள் சூழ்ந்து கொண்டது. இருளில் ஜடாமுனி தம்மிடம் வந்து தமக்கு ஏதேனும் தீங்கு செய்யுமோ என்ற அச்சம் கந்தசாமியின் மனத்தில் உண்டாகிவிடவே தாம் அப்போது என்ன செய்வதென்பதை நிச்சயிக்க மாட்டாதவராய் அவர் மயங்கி நிற்க, அப்போது அந்த வீட்டில் எங்கிருந்தோ ஒருவர் சிரித்தது போல் ஓசை கேட்டது. கந்தசாமியின் நிலைமை முன்னிலும் பன்மடங்கு அதிக கேவலமாயிற்று. அவருடைய உடம்பு வியர்த்து வெலவெலத்து கலகலத்து போயிற்று. அவர் நிற்க மாட்டாமல் தள்ளாடியபடி நடந்து சிறிது தூரத்திற்கு அப்பால் இருந்த மின்சார விளக்கின் விசையை அழுத்தி விளக்கை கொளுத்தி விட்டார். எங்கும் வெளிச்சம் நிரம்பி போயிற்று. அவருடைய திருஷ்டியில் ஜடாமுனி படவில்லை. அவர் அந்த இடத்தை விட்டு அப்பால் சென்று வழியில் இருந்த விளக்குகளை கொளுத்தி விட்டபடி மேன் மாடத்திற்கு சென்று அங்கிருந்த விளக்கை கொளுத்திவிட சிறிது தூரத்திற்கப்பால் பொன்னம்பலம் நின்றது தெரிந்தது. செம்பட்டை நிறமுடையதாயிருந்த ஒரு கற்றை தாடி மயிர் அவனுடைய கையில் காணப்பட்டது. அதை கண்ட கந்தசாமி அதுவரையில் ஜடாமுனியாய் நடித்து கொண்டிருந்தவன் தமது வேலைக்காரனான பொன்னம்பலமே என்றும் அவன் அப்போதே வேஷம் களைத்து கொண்டிருக்கிறான் என்றும் உடனே யூகித்துக் கொண்டார். அவருடைய மன அச்சம் ஒரே நொடியில் விலகியது. அவர் மிகுந்த தைரியத்துடன் பொன்னம்பலத்தை பார்த்து, ஐயா ஜடாமுனி பொன்னம்பலம், இன்னும் வேஷத்தை பூர்த்தியாய் கலைக்கவில்லை போலிருக்கிறது. தாடி மாத்திரம் பாக்கி இருக்கிறதோ? அடடா, தூரத்திலேயே சொல்லியிருந்தால் நான் இந்த அசந்தர்ப்ப வேளையில் வந்திருக்க மாட்டேன். தாடியையும் நீ மறைத்தவுடன் வந்திருப்பேனே. கொஞ்சத்தில் ஏமாறி போனாயே என்றார். அதை கேட்ட பொன்னம்பலம் மிக வணக்கமாக அவருக்கு மறுமொழி கூறத் தொடங்கி, நானே ஜடாமுனி என்று நீங்கள் நினைப்பது போல் பேசுகிறீர்கள். நீங்கள் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். இந்த தாடி மயிர் என்னிடம் இருப்பதைக் கண்டு இதை நான் கட்டி கொண்டு வந்திருப்பேன் என்று நீங்கள் எண்ணலாம். ஜடாமுனி உங்களை பயமுறுத்திவிட்டு வந்ததை நான் பார்த்து அதன் தாடியை பிடித்து இழுக்கத் தொடங்கினேன். தாடி கையோடு வந்துவிட்டது. அது என்னை காவு கொடுப்பதற்கு முன் அதையே நான் காவு கொடுத்து விடப் போகிறேன் என்று அஞ்சி அது உடனே ஓட்டம் பிடித்துவிட்டது. இதுவே உண்மை என்றான். அதற்கு கந்தசாமி, ஓஹோ, காரியம் அப்படியா நடந்தது? அப்படியானால் நீ தூங்காமல் விழித்து கொண்டே இருந்து இங்கே நடந்ததையெல்லாம் கவனித்திருக்கிறாய் போலிருக்கிறது என்றார். உடனே பொன்னம்பலம், நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, சில தினங்களாய் இரவில் இந்த ஜடாமுனியை கவனிப்பதே என் வேலை என்று சொன்னேனே. எங்கே அந்த தாடியை இப்படி கொடு பார்ப்போம் என்றார் கந்தசாமி. உடனே பொன்னம்பலம் அதை அவரிடம் கொடுக்க அவர் அதை வாங்கி பார்த்துவிட்டு, சரி, நீ போய் படுத்துக்கொள் என்றார். தாடி உங்களுக்கு எதற்கு? அதை என்னிடம் கொடுங்கள்.
என்றான் பொன்னம்பலம். இதை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய் என்றார் கந்தசாமி. இதை வைத்துக்கொண்டு இதன் மூலம் அந்த ஜடாமுனியை பிடிக்கலாம் என்பது என் கருத்து என்றான் பொன்னம்பலம். அது உன்னுடைய வேலையல்ல, அதை நான் கவனிக்கிறேன், நீ போய் படுத்துக்கொள் என்று கந்தசாமி கண்டிப்பாய் கூறிவிட்டு அதை விட்டு திரும்பி வந்து தமது அறையை அடைந்து வழக்கம் போல் படுத்துக்கொண்டார். ஆனால் அவருக்கு தூக்கமே உண்டாகவில்லை. ஆதலால் நெடுநேரம் சிந்தனை செய்தபடியே அவர் படுத்திருந்தார். அதற்கு மேல் அன்றிரவு எவ்வித சம்பவமும் நேரவில்லை. ஆதலால் அவர் நெடுநேரம் விழித்திருந்தது அனாவசியமாய் முடிந்தது. மறுநாள் காலை சுமார் 10 மணி வரையில் அவர் வீட்டை விட்டு எங்கும் போகாமல் சிந்தா கிராந்தராகவே இருந்தார். பிறகு அவர் பொன்னம்பலத்தை அழைத்து கடைக்கு போய் சில சாமான்களை வாங்கி வரும்படி கூறி அதற்கு தேவையான பணத்தையும் கொடுத்து அனுப்பிவிட்டு சுவரில் மாட்டப்பட்டிருந்த ஒரு படத்தை எடுத்து ஒரு காகிதத்தில் சுற்றி கொண்டு கதவை மூடி பூட்டிக்கொண்டு வெளியில் சென்றார். அந்த ஊரில் மாணிக்கம் என்ற பிரபலமான ஒரு சிஐடி இன்ஸ்பெக்டர் வந்திருந்தார் என்று அவர் கேள்வியுற்றிருந்தார். ஆதலால் அவரிடம் போய் விஷயத்தை தெரிவிக்க வேண்டும் என்ற தீர்மானத்துடன் அவருடைய வீடு எங்கிருக்கிறது என்பதை விசாரித்து கொண்டு அங்கு போய் சேர்ந்தார். அது ஒரு பெரிய மாடி வீடு. அதன் முன் கதவு திறந்து வைக்கப்பட்டிருந்தது. 2வது கதவு மூடப்பட்டிருந்தது. ஆகவே கந்தசாமி நடையில் போய் நின்று கொண்டு சார் சார் என்று மிருதுவாக 2 தரம் கூப்பிட்டார். அடுத்த நிமிஷம் கதவு திறக்கப்பட்டது. அப்புறம் நின்ற ஒரு அம்மாள் யாரது என்றாள். உடனே கந்தசாமி நான் இன்ஸ்பெக்டர் ஐயாவை பார்க்க வேண்டும் என்றார். அவர் வெளியில் போயிருக்கிறார். சங்கதியை சொல்லிவிட்டு போனால் அவர் வந்தவுடன் சொல்கிறேன் என்றாள் அம்மாள். அவர்கள் திரும்பி வர அதிக நேரம் பிடிக்குமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து விடுவதாக சொல்லிவிட்டு போனார்கள். அப்படியானால் நான் அதுவரையில் காத்திருக்கிறேன் என்றார் கந்தசாமி. போன இடத்தில் அலுவல் எப்படி இருக்குமோ, ஒருவேளை அவர் வர அதிக தாமதமானாலும் ஆகலாம். ஆகையால் நீங்கள் அவரிடம் தெரிவிக்க வேண்டிய சங்கதியை ஒரு காகிதத்தில் எழுதி கொடுத்துவிட்டு போங்கள். அவர் வந்தவுடன் அதை நான் கொடுத்து விடுகிறேன் என்றாள் அந்த அம்மாள். சரி, அப்படியே செய்கிறேன். காகிதம், பேனா முதலியவை வேண்டுமே. இதும் கூடத்தின் மேஜை மேல் எல்லாம் இருக்கின்றன. அதன் பக்கத்தில் இருக்கும் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு எழுதலாம் என்று அந்த அம்மாள் கூறிவிட்டு வழியை விட்டு கூடத்தின் கடைசிக்கு போய் ஒரு கம்பத்திற்கப்பால் இலைமறை காய் போல் நின்று கொண்டாள். கந்தசாமி கூடத்தை அடைந்து அங்கிருந்த ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு அதன் அருகில் இருந்த மேஜையை பார்த்தார். எழுதப்படாத காகிதங்கள், பேனா, மைப்புட்டி முதலியவை காணப்பட்டன. ஒரு பக்கத்தில் சில வெங்காயத்தாள் காகிதங்களும் துண்டு துண்டாய் கிழிக்கப்பட்ட பழைய கடிதங்களின் குவியலும் காணப்பட்டன. கிழிக்கப்பட்ட பழைய கடிதங்களை இன்ஸ்பெக்டர் எதற்காக எடுத்து வைத்திருப்பார் என்ற சந்தேகமும் ஆச்சரியமும் அவருடைய மனத்தில் உண்டாகவே அவர் அந்த குவியலை கவனித்து பார்த்தார். அவருடைய ஆச்சரியம் அதிகரித்தது. ஏனென்றால் அந்த காகித துண்டுகளில் காணப்பட்ட எழுத்துக்கள் அவருடைய எழுத்துக்கள் போலவே இருந்தன. ஆகவே அவர் அந்த துண்டுகளில் சிலவற்றை எடுத்து பார்க்க கந்தசாமி என்ற கையெழுத்தும் அர்த்தம் விளங்காத வேறு பல சொற்களும் காணப்பட்டன. அவை தமது எழுத்துக்களே என்பது அவருக்கு நிச்சயமாய் விளங்கியது. அப்போது அந்த அம்மாள், அதையெல்லாம் ஏன் எடுத்து பார்க்கிறீர்கள்? எஜமானர் என் மேல் கோபித்துக் கொள்வார்கள். நீங்கள் எழுத வேண்டியதை எழுதுங்கள் என்றாள். கந்தசாமி உடனே துண்டுகளை முன்போல் வைத்துவிட்டு, ஏதோ வைத்துவிட்டேன். துண்டுகளில் இருக்கும் எழுத்துக்கள் என் எழுத்துக்கள் போல் இருக்கின்றன. அதனால் பார்த்தேன். நான் இவர்களுக்கு இதுவரையில் கடிதமே எழுதினதில்லை. அப்படி இருக்க என் எழுத்துக்கள் உள்ள கடிதம் இங்கே எப்படி வந்தது என்பது தெரியவில்லை என்றார். உடனே அம்மாள், அப்படியானால் இது உங்களுடைய கடிதமாயிராது என்றாள். என்னவோ இது எனக்கு ஆச்சரியமாய்த்தான் இருக்கிறது என்று கந்தசாமி கூறியபடி ஒரு காகிதத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அடியில் வருமாறு எழுதலானார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் அவர்கள் சமூகத்திற்கு கந்தசாமி எழுதி கொண்டது. அநேக நமஸ்காரங்கள், உபயசேமம். ஒரு முக்கியமான விஷயத்தை தங்களிடம் தெரிவித்து அது சம்பந்தமாய் தங்களுடைய உதவியை கோரும் பொருட்டு நான் தங்களுடைய வீட்டிற்கு வந்தேன். வெளியில் போயிருக்கும் தாங்கள் ஒருவேளை காலதாமதமாய் வரலாம் என்ற நினைவினால் நான் இந்த கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு போகிறேன். துரையப்பர் தெருவில் இருக்கும் என்னுடைய மாடி வீட்டை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அந்த வீட்டை நான் புதிதாய் கட்டி அதில் தனியாக வசித்து வருகிறேன். என்னோடு
பொன்னம்பலம் என்னும் வேலைக்காரன் இருந்து வருகிறான். இவன் சமீப காலத்திலேயே என்னிடம் வேலையில் அமர்ந்தான். என் வீட்டில் ஜடாமுனி வசிப்பதாயும் அது நடு இரவு வேளையில் வெளியில் போய் சஞ்சாரம் செய்துவிட்டு வருகிறதென்றும் கொஞ்ச காலமாய் ஜனங்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதை நான் நம்பாமல் இருந்து வந்தேன். என் வேலைக்காரன் சில தினங்களாய் அதை பார்த்ததாக சொன்னான். எதிர்த்த வீட்டில் இருக்கும் ஒரு பையனும் அதை முந்தா நாள் இரவில் பார்த்ததாக சொன்னான். என் வேலைக்காரன் நடு இரவில் எனக்கு தெரியாமல் கதவை திறந்து கொண்டு மிக அக்கறையாக வெளியில் போய் ஜடாமுனியை பார்த்துவிட்டு வந்து படுத்துக்கொள்ள வேண்டிய காரணம் விளங்கவில்லை. ஆதலால் எனக்கு அவன் மேல் சந்தேகம் உதித்தது. ஒருவேளை ஏதேனும் கபட எண்ணத்துடன் அவனேதான் ஜடாமுனி போல் நடிக்கிறானோ என்ற சம்சயம் என் மனத்தில் உண்டாயிற்று. ஆகையால் நான் நேற்றிரவு அவனை உள்ளே வைத்து கதவை உள்புறத்தில் பூட்டிவிட்டு கீழ்பாகத்தில் உள்ள என் அறையில் உட்கார்ந்து ஜன்னலின் வழியாக கவனித்தேன். ஜடாமுனி தெருவில் காணப்படவில்லை. என் வீட்டிலேயே பக்கத்து அறையில் அது வந்து அந்த வீட்டை காலி செய்து விடும்படி சொல்லி என்னை பயமுறுத்தியது. நீ ஜடாமுனிதான் என்பது என்ன நிச்சயம் என்று நான் கேட்டதற்கு, அது அன்று இரவிற்குள் பொன்னம்பலத்தை காவு வாங்கி காட்டுவதாக சொல்லிவிட்டு மறைந்து போயிற்று. உடனே நான் பொன்னம்பலம் இருந்த இடத்திற்கு போய் பார்த்தேன். அவனுடைய கையில் அந்த ஜடாமுனியின் தாடி இருந்தது. அவன் தன் வேஷத்தை கலைத்து கொண்டிருந்ததாக அதிலிருந்து எனக்கு எண்ணம் உண்டாயிற்று. அவனிடம் நான் கேட்டதற்கு ஜடாமுனியை தான் கண்டு அதன் தாடியை பிடித்து கொண்டதாகவும் தாடி கையோடு வந்துவிட்டதாகவும் ஜடாமுனி தப்பி ஓடிவிட்டதாகவும் அவன் சமாதானம் சொல்கிறான். அதில் எனக்கு நம்பிக்கை உண்டாகவில்லை. அவனே ஜடாமுனி போல் வேஷம் போட்டுக்கொண்டு நடிக்கிறான் என்ற சம்சயமே எனக்கு உண்டாகிறது. ஆனால் என்ன கருத்தோடு அவன் இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கிறான் என்பதை என்னால் யூகிக்க முடியவில்லை. அவனிடம் இருந்த தாடியை நான் தந்திரமாய் வாங்கி கொண்டேன். அதை இதோடு வைத்திருக்கிறேன். அவன் திருடனா பழைய கேடியா என்பதும் தெரியவில்லை. அவனுடைய அடையாளம் ஒரு கால் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். சமீப காலத்தில் நான் ஒரு படம் பிடித்து கொண்ட போது அவன் எனக்கு பின்னால் நின்றான். அந்த படத்தையும் நான் எடுத்து வந்து இதோடு வைத்திருக்கிறேன். இவைகளை கவனித்து தாங்கள் தக்க நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டுமாய் கோருகிறேன். பொன்னம்பலம்தான் ஜடாமுனி போல் நடிக்கிறான் என்று நான் சந்தேகிப்பது தவறுதலாயிருந்தாலும் இருக்கலாம். அப்படியானால் வேறு யார் அப்படி நடிக்கிறார்கள் என்பதையும் அவனுடைய கருத்தையும் தாங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அது உண்மையில் ஜடாமுனியாயிருந்தால் அதன் தாடி சுலபத்தில் கையோடு வந்திருக்காது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆகவே இது ஒரு வேஷதாரியின் வேலை என்பது நிச்சயமாய் தெரிகிறது. தாங்கள் இதை படித்த பின் என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறீர்கள் என்பதை பற்றியும் தங்கள் அபிப்பிராயம் என்ன என்பதை பற்றியும் எனக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்ப கோருகிறேன். இங்கனம் கந்தசாமி என்று எழுதப்பட்ட கடிதத்தை கந்தசாமி மடித்து மேல் விலாசம் எழுதி அதை மேஜையின் மேல் வைத்து பொட்டளங்களாய் கட்டப்பட்டிருந்த தாடி மயிரையும் படத்தையும் அருகில் வைத்துவிட்டு எழுது. அம்மா, நான் வருகிறேன். ஒரு கடிதமும் 2 பொட்டலங்களும் வைத்திருக்கிறேன். அவர்கள் வந்தவுடன் 3ஐயும் பார்க்க சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு வெளியில் சென்றார். சென்றவர் சிறிது நேரத்தில் தமது வீட்டை அடைந்தார். தமக்காக பொன்னம்பலம் காத்திருப்பான் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் அவன் காணப்படவில்லை. அவனுக்கு தெரியாதபடி தாம் போய்விட்டு வந்தது உசிதமானதென்று எண்ணி கந்தசாமி கதவை திறந்து கொண்டு உள்ளே போய் சேர்ந்தார். 1/4 மணி காலத்திற்கு பிறகு பொன்னம்பலம் சாமான்களுடன் வீட்டிற்குள் வந்து சேர்ந்து அவைகளை கந்தசாமியிடம் கொடுக்க அவர் அவைகளை வாங்கி வைத்துவிட்டு ஏதோ வேலையை கவனித்துக் கொண்டிருந்தார். அப்போது பொன்னம்பலம் அவரிடம் ஒரு கடிதத்தை கொண்டாந்து கொடுத்தான். ஏது இது என்றார் கந்தசாமி. நான் வீட்டினுள் வரும்போது யாரோ ஒருவன் வந்து இதை உங்களிடம் கொடுக்கும்படி என்னிடம் கொடுத்தான். போலீஸ் இன்ஸ்பெக்டர் அனுப்பினாராம் என்றான் பொன்னம்பலம். அவன் வெளியே இருக்கிறானா என்று கேட்டார் கந்தசாமி. அவன் இதை கொடுத்தவுடன் தான் எங்கேயோ அவசரமாய் போக வேண்டும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் என்றான் பொன்னம்பலம். சரி, நீ போ என்றார் கந்தசாமி. உடனே பொன்னம்பலம் அவ்விடத்தை விட்டு போய்விட்டான். கந்தசாமி கடிதத்தின் உரையை கிழித்து அதற்குள்ளிருந்த கடிதத்தை எடுத்து பிரித்து படிக்க அது அடியில் வருமாறு எழுதப்பட்டிருந்தது. மகா ஸ்ரீ கந்தசாமிக்கு எழுதியது. நான் தங்களுடைய கடிதத்தை படித்து சங்கதிகளை தெரிந்து கொண்டேன். கடிதத்தோடு இருந்த தாடியையும் படத்தையும் பார்த்தேன். படத்தில் காணப்படும் மனிதன் பழைய குற்றவாளியா இல்லையா என்பதை நான் உடனே நிச்சயிக்க முடியவில்லை. அதை நிச்சயிப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எல்லாம்
எடுத்துக்கொண்டிருக்கிறேன். பொன்னம்பலத்தை பற்றி தாங்கள் கொண்டிருக்கும் அபிப்பிராயம் தவறானதாக இருக்கலாம் என்ற எண்ணம் என் மனத்தில் உண்டாகிறது. இந்த விஷயத்தை நீங்கள் என்னிடம் ஒப்படைப்பதை விட யாராகிலும் ஒரு மந்திரவாதியை கண்டுபிடித்து அவனிடம் இதை ஒப்படைத்தால் அவன் மந்திரத்தினால் இந்த ஜடாமுனியை விரட்டி விடுவான் என்பது நிச்சயம். ஆகையால் தாங்கள் தாமதமின்றி அந்த வழியில் முயற்சி செய்வீர்கள் என்று நம்புகிறேன். இங்கனம் மாணிக்கம் என்று எழுதப்பட்டிருந்த கடிதத்தை கந்தசாமி 2-3 தடவைகள் படித்துவிட்டு யோசனையில் ஆழ்ந்தார். மாணிக்கம் எழுதியிருந்தது ஒழுங்கானதாகவே தோன்றியது. ஆகவே தாம் அதை மந்திரவாதியிடம் ஒப்படைப்பதே சரியான காரியம் என்று அவர் தீர்மானித்துக் கொண்டார். அந்த ஊரில் ஒரே ஒரு மந்திரவாதியே இருந்தானாதலால் அவனுடைய பெயர் உடனே அவருடைய கவனத்திற்கு வந்தது. அவன் ஒரு பூசாரி. அவன் பேய், பிசாசு முதலியவைகளை ஓட்டுவதில் சாமர்த்தியசாலி என்று பெயர் எடுத்திருந்தான். அவர் உடனே பொன்னம்பலத்தை கூப்பிட்டு அந்த பூசாரியை அழைத்து வரும்படி கூறி அனுப்பினார். 1/2 மணியில் அந்த பூசாரியை அழைத்து கொண்டு பொன்னம்பலம் வந்து சேர்ந்தான். அவனுக்கு சுமார் 50 வயது இருக்கலாம். அவன் அந்த ஊரில் உள்ள பள்ளி தெருவில் ஒரு வேப்ப மரத்திற்கு பக்கத்தில் இருந்த ஒரு கூரை வீட்டில் குடியிருந்தான். அவன் வேப்ப மரத்தின் அடியில் ஒரு சிறிய பந்தல் அமைத்து அதன் கீழ் பயங்கர வடிவமுடைய சில மண் சிலைகளை வைத்து அவற்றிற்கு எதிரில் இரவு பகல் உட்கார்ந்து உடுக்கடித்து பாடிக்கொண்டே இருப்பான். அந்த ஊரில் எவரையேனும் பேய், பிசாசு முதலியவை பிடித்திருந்தால் அவரை வரவழைத்து உட்கார வைத்து அவர் தலை சுற்றி ஆடும்படி செய்து கொண்டே இருப்பான். ஓடாத பேயெல்லாம் அவனுடைய உடுக்கையும் பிரம்பையும் கண்டால் பறந்து போகும் என்று ஜனங்கள் சொல்ல தன்னை புகழும்படி அவன் பாமர ஜனங்களுடைய புகழ்ச்சியை சம்பாதித்து கொண்டிருந்தான். அவன் எப்போதும் கஞ்சா புகையை குடித்துவிட்டு போதையில் ஆழ்ந்திருப்பானானாலும் அவன் தனது நிதானத்தில் தவறுகிறதில்லை. அவன் பேய், பிசாசுகளையெல்லாம் ஆட்டி வைத்து நடுங்க செய்வானானாலும் மனிதர்களிடம் அடக்கமாகவும் பணிவாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வான். அவன் இடுப்பில் ஒரு சிறிய கட்டை துண்டை கட்டியிருப்பான். தலையில் பெரிய தலைப்பாகையும் தோளில் உருமாலையும் இருக்கும். நெற்றியில் விபூதி பூச்சின் மேல் சந்தன பொட்டு, அதன் மேல் குங்குமப் பொட்டு ஆகிய அலங்காரங்கள் எப்போதும் காணப்படும். உத்தியோகஸ்தர்கள் என்றால் அவனுக்கு அச்சம் அதிகம். ஏனென்றால் தான் செய்யும் தொழில் ஒருவேளை சட்டப்படி குற்றமானதோ என்றும் எந்த உத்தியோகஸ்தரேனும் தன்னை தண்டனைக்கு கொண்டு போய் விடுவாரோ என்றும் அவன் தனக்குள் எண்ணியபடியே தனது தொழிலை நடத்தி வந்தானாதலால் உத்தியோகஸ்தர் எவரேனும் அவனை கூப்பிட்டு விட்டால் தான் ஒரு பெரிய கொலை குற்றத்தை செய்துவிட்டவன் போல் அவன் நடுங்கி குன்றியபடியே அவர் என்ன சொல்லுவாரோ என்னும் ஆவலினால் வேதனைப்பட்டு தவிப்பான். கஸ்டம்ஸ் இலாக்காவில் இன்ஸ்பெக்டர் உத்தியோகத்தில் இருந்தவரான கந்தசாமி தன்னை அழைக்கிறார் என்று தெரிந்து கொண்டவுடன் அவன் பெரிதும் கலவரம் அடைந்தவனாய் பொன்னம்பலத்தோடு அங்கே வந்து சேர்ந்து, சாமி தண்டம் என்று கூறி மிக வணக்கமாய் அவருக்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டு கைகளை கட்டிக்கொண்டு அடக்க ஒடுக்குமாய் நின்றான். நான் ஒரு முக்கியமான மாந்திரீக அலுவலுக்காக உன்னை வரவழைத்தேன் என்றார் கந்தசாமி. அதை கேட்கவே அவனுடைய பயம் நீங்கியது. அவன் நிரம்பும் தைரியமும் உற்சாகமும் கொண்டவனாய் தனது மூக்கின் மேல் ஒரு விரலை வைத்து கண்களை மூடிக்கொண்டு, ஓம் ஹாம் ஹூம் தாம் தீம் யக்ஷினி தேவியே வார்மம்மா, ஐயா மனதில் உள்ளதை சொல்லுமம்மா என்று தனக்குத்தானே மந்திர உச்சாடனம் செய்த பின், எசமானே, இந்த வீட்டில் வாசம் பண்ணும் ஜடாமுனியை ஓட்டுவதற்காக தாங்கள் என்னை வரவழைத்திருக்கிறீர்கள் என்று யக்ஷினி தேவியின் அருள் சொல்கிறது. அது சரிதானா இல்லையா என்பது எசமானுடைய மனத்திற்குத்தான் தெரிய வேண்டும் என்றான். அதை கேட்ட கந்தசாமி அபரிமிதமான வியப்படைந்தவராய், ஆமப்பா, நான் அதற்காகத்தான் கூப்பிட்டேன். என் மனதில் இருப்பதை நீ சொல்லிவிட்டாயே. உன்னை அழைத்து வந்த ஆள் சொல்லி இருப்பானோ என்றார். அப்போது சிறிது தூரத்தில் நின்ற பொன்னம்பலம், நீங்கள் என்ன கருத்தோடு இவரை கூப்பிட சொன்னீர்கள் என்பதை தவிர வேறு எதையும் நான் சொல்லவில்லை என்றான். அப்படியானால் சரிதான். ஏ பூசாரி, நீ இப்போது சொன்னதை கேட்டதில் எனக்கு நிரம்பவும் சந்தோஷம் உண்டாகிறது. ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு தானே பதம். நீ என் கருத்தை முடித்து வைப்பாய் என்ற நம்பிக்கை என் மனதில் ஏற்பட்டு விட்டது. இந்த ஜடாமுனியை இந்த இடத்திலிருந்து ஓட்டுவதற்கு எவ்வளவு செலவு பிடிக்கும் என்று கேட்டார் கந்தசாமி. கொஞ்சமாகத்தான் பிடிக்கும், அதிகம் இல்லை. எலும்பிச்சப்பழம் 200, தேங்காய் 21, ஆடு 3, கோழி 7,
இளநீர் 11, பன்னீர் புட்டி 2, கரும்பு 50. இவைகள் முக்கியமான சாமான்கள். இன்னும் சில அபிஷேக சாமான்களும் நிவேதன சாமான்களும் இருக்கின்றன. அவைகளை நானே வாங்கிக் கொள்வேன் என்றான் பூசாரி. சரி, எல்லா பொருளையும் நீயே வாங்கிக்கொள். மொத்தமாக ஒரு தொகையை குறிப்பிட்டு சொன்னால் அதை நான் உன்னிடத்தில் கொடுத்து விடுகிறேன் என்றார் கந்தசாமி. அதை கேட்ட பூசாரி, அப்படியானால் சாமான்களுக்கு 75 ரூபா பிடிக்கும். அது தவிர எனக்கு பிரயாச தட்சிணை 25 ரூபா. ஆக மொத்தம் 100 ரூபா பிடிக்கும். அதிகமில்லை என்றான். அதே காலத்தில் அந்த அறையின் வெளியில் ஒருவர் பேசிய குரலோசை உண்டாயிற்று. ஏதென்ன பகற்கொள்ளையா அல்லது கொள்ளையா என்பது தெரியவில்லை என்று கூறியபடி எதிர்த்த வீட்டு அண்ணாமலை புன்னகை செய்தபடி அங்கே வந்து ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டார். கந்தசாமி அவரை நோக்கி, நாங்கள் பேசியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தீர்களா? நான் இப்போதுதான் வருகிறேன். இந்த பூசாரி உங்களிடம் 100 ரூபா கேட்டது என் காதில் பட்டது என்றார் அண்ணாமலை. இந்த பூசாரியை இதற்கு முன் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார் கந்தசாமி. அதற்கு அண்ணாமலை, இவனையும் இவனுடைய கூத்துக்களையும் பார்க்காதவர்கள் கூட இந்த ஊரில் இருக்கிறார்களா? நீங்கள் ஒருவரே இவனை சரியாக தெரிந்து கொள்ளவில்லை போலிருக்கிறது. கந்தசாமி விகாரமான முகத்தோற்றத்தோடு, இவன் இப்போது இங்கே வந்திருக்கிறான் என்பது எப்படி உங்களுக்கு தெரிந்தது? இவனுடன் பொன்னம்பலம் வீட்டிற்குள் நுழைந்ததை நான் என் வீட்டில் இருந்தபடி பார்த்தேன். ஜடாமுனியை துரத்துவதற்காக இவனை வரவழைத்திருக்கிறீர்கள் என்று நான் யூகித்து கொண்டு இவன் என்ன சொல்கிறான் என்பதை கேட்கலாம் என்று வந்தேன் என்றார் அண்ணாமலை. சரி, சந்தோஷம். எனக்கு இந்த விஷயத்தில் அவ்வளவு அனுபவம் போதாது. இவன் வந்தவுடன் ஜடாமுனியை துரத்துவதற்காக நான் வரவழைத்திருக்கிறேன் என்று யக்ஷினி தேவதை தனக்கு சொல்லுவதாக சொன்னான் என்றார் கந்தசாமி. அதை கேட்ட அண்ணாமலை, இந்த வீட்டில் ஜடாமுனி இருக்கிறது என்பது இந்த ஊரில் உள்ள குழந்தைக்கு கூட தெரியுமே. அது இவனுக்கு தெரியாமல் இருக்குமா? அதை இவனுக்கு சொல்ல ஒரு யக்ஷினி தேவதை வேண்டுமோ? நல்ல கதை கட்டுகிறானே. சாதாரண பேய் அல்லது பிசாசு ஒரு மனிதனை பிடித்து கொண்டிருந்தால் அதை ஓட்டலாம். அவைகளுக்கெல்லாம் மேலான ஜடாமுனி ஒரு இடத்தில் வாசமாயிருந்தால் அதை இவன் துரத்துகிறதாவது. ஜடாமுனி எந்த மந்திரத்திற்கும் கட்டுப்படாததாயிற்றே. அதற்காக இவனுக்கு ஏன் 100 ரூபாய் கொடுத்து நஷ்டப்படுகிறது? பூசாரிக்கு ஆசை கொஞ்சமாய்த்தான் இருக்கிறது என்றார். அதை கேட்கவே கந்தசாமியின் மன தீர்மானம் தளர்வடையலாயிற்று. அவ்வாறு பெரிய தொகை வீணாகிவிடுமோ என்ற எண்ணம் அவருடைய மனத்தில் தலையெடுத்தது. சிறிது நேரம் தயங்கிய பின் அவர் பூசாரியை பார்த்து, என்ன பூசாரி, ஐயா சொன்னதை கேட்டாயா என்றார். அதே காலத்தில் அண்ணாமலையும் அவனை நோக்கி, ஏனப்பா, நீ யாரிடத்தில் மந்திரம் கற்றுக்கொண்டாய்? ஜடாமுனி எந்த மந்திரத்திற்கும் அசையாது என்பதை உன் குரு உனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லையா என்று புரளியாக கூறினார். அண்ணாமலை திடீரென்று வந்து தன்னை முட்டாளாக்கி பேசவே பூசாரியின் நிலைமை மிக சங்கடமானதாகிவிட்டது. அவனுடைய மனதில் அவமானமும் ஆத்திரமும் பொங்கினவாதலால் அவன், சரி, இந்த ஐயா மந்திரத்தை எல்லாம் கரை கட்டவர். இவரே ஜடாமுனியை ஓட்டுவார். பண செலவும் ஆகாது. இவரை கொண்டே செய்து கொள்ளுங்கள் என்று சிடுசிடுத்த முகத்தோடு கூறிவிட்டு மறுமொழிக்காக நிற்காமல் தனது முகத்தை வாசப்படியின் பக்கம் திருப்பிக் கொண்டு மளமளவென்று வெளியில் போய்விட்டான். அதன் பிறகு கந்தசாமி 2 நிமிஷ காலம் மௌனமாயிருந்த பின் அண்ணாமலையை பார்த்து, ஒரே நிமிஷத்தில் பூசாரியை கலக்கிவிட்டீர்களே, இந்த விஷயத்தில் கூட உங்களுக்கு அனுபவம் உண்டு போலிருக்கிறதே என்றார். அதை கேட்ட அண்ணாமலை, ஜடாமுனி எந்த மந்திரத்திற்கும் அசையாதென்பது சாதாரணமாய் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தானே. மூட ஜனங்களை ஏமாற்றி அவர்களிடம் காசு பிடுங்குவது போல் உங்களிடத்திலும் பிடுங்கலாம் என்று இவன் எண்ணிக்கொண்டு வந்தான் போலிருக்கிறது. இவனுடைய பொல்லாத வேளை சனியன் போல் நான் குறுக்கில் வந்து சேர்ந்தேன். நான் கேட்டதற்கு சரியான உத்தரம் சொல்லாமல் பயந்து கொண்டு ஓடி போய்விட்டான் பார்த்தீர்கள் அல்லவா? இவன் தன் தொழிலில் கெட்டிக்காரனாயிருந்தால் நின்று சரியானபடி நம்மை திருப்தி செய்தல்லவா காரியத்தை நடத்தி காட்ட வேண்டும். இவனுடைய உடுக்கை அடியெல்லாம் ஜடாமுனி அண்டை பழியாது. அதனால்தான் நான் சொன்னவுடன் ஆசாமி பறந்து விட்டான் என்றார். அப்படியானால் ஜடாமுனியை விரட்ட யாராலும் ஆகாது என்பது உங்களுடைய அபிப்பிராயமா என்று கேட்டார் கந்தசாமி.
அது என்னுடைய அபிப்பிராயமா? இதில் அனுபவப்பட்ட நம் முன்னோர்களுடைய அபிப்பிராயத்தை நான் பலரிடம் தெரிந்து கொண்டே சொல்கிறேன். இதை நீங்கள் அனுபவத்தில் பாருங்களேன். ஜடாமுனியை மனிதர் எதிர்க்கிறதென்பது பலியாத காரியம். அது மனது வைத்தால் மனிதனை எப்படியும் ஓட்டியே தீரும். மனிதன் பிடிவாதம் பிடித்தால் அது முடிவாக அவனுடைய இரத்தத்தை சாப்பிடுமாம். எல்லாவற்றிற்கும் நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாய் யோசனை செய்து தகுதியான காரியத்தை செய்யுங்கள். எனக்கு அவசர ஜோலி இருக்கிறது, நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு அண்ணாமலை வெளியில் போய்விட்டார். கந்தசாமி ஜடாமுனியை விரட்டும் விஷயத்தில் தாம் அதற்கு மேல் என்ன விதமான முயற்சி செய்வது என்பதை நிச்சயிக்க மாட்டாமல் குழப்பம் அடைந்த மனத்தினராய் உட்கார்ந்திருந்தார். எதிர்த்த வீட்டு அண்ணாமலை தமது கருத்து நிறைவேறுவதற்கு அனுகூலமான காரியம் எதையும் சொல்லாமல் பூசாரியை துரத்திவிட்டாரே என்ற எண்ணம் கந்தசாமி மனதில் தோன்றியதானாலும் தாம் பூசாரிக்கு 100 ரூபாய் கொடுத்திருந்தால் அது வீண் நஷ்டமாய் முடிந்தாலும் முடியும் என்ற சம்சயமும் அவருக்கு தோன்றியதாகையால் அதற்கு பரிகாரம் தாம் வீட்டை விட்டு போவதை தவிர வேறு எதுவும் இல்லை என்ற முடிவிற்கு அவருடைய மனது வந்து கொண்டிருந்தது. ஏதோ காரியமாய் அப்போது பொன்னம்பலம் அங்கே வந்து சேர கந்தசாமி அவனை பார்த்து, பொன்னம்பலம், அடுத்த தெருவில் உள்ள என் தமையனார் மகனுக்கு கல்யாணத்திற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். கல்யாணத்திற்கு நான் அவர்களுடைய வீட்டிற்கு போக நேரும். அது நடந்த பின் வீட்டின் ஒரு பாகத்தை ஒழித்துவிட செய்து கொஞ்ச காலம் நாம் அங்கேயே இருக்கலாம் என்று நினைக்கிறேன். பல இடங்களில் சிதறி கிடக்கும் சாமான்களை இப்போது முதலே நீ ஒன்று சேர்த்து வைத்துக் கொண்டிரு. பகலில் அடிக்கடி உன்னுடைய வீட்டுக்கு போகும் நேரத்தில் இங்கேயே இருந்து சில தினங்களில் சாமான்களை எல்லாம் ஒழுங்குபடுத்து. நான் என் வீட்டிற்கு அடிக்கடி போய் வருவதால் உங்கள் வேலை கொஞ்சமும் தாமதப்படாது. என் வீட்டில் உள்ளவர்களை நான் அன்றாடம் ஒரு தடவையாவது போய் பார்க்காவிட்டால் அவர்கள் என் மேல் ஆயாசமடைகிறார்கள். ஆகையால் நான் உங்கள் உத்தரவையும் நிறைவேற்றுகிறேன். அவர்களுடைய மனதுக்கும் கஷ்டம் ஏற்படாமல் பார்த்து கொள்கிறேன். ஆகையால் இதை பற்றி நீங்கள் கவலையுற வேண்டாம் என்றான் பொன்னம்பலம். அப்போது தம்பி கந்தசாமி என்ற அந்த வீட்டின் தெருவிலிருந்து ஒருவர் கூப்பிட்ட குரலோசை உண்டாயிற்று. உடனே கந்தசாமி உற்சாகத்தோடு துள்ளி எழுந்து, வாருங்கள் அண்ணா என்று குரல் கொடுத்தபடி அந்த அறையிலிருந்து வெளியே செல்ல அதற்குள் அந்த மனிதர் உள்ளே வந்தார். அவருக்கு சுமார் 60 வயது இருக்கலாம். பொன்னம்பலம் அந்த அறையை விட்டு சென்று அதற்கு வெளியில் மறைவான ஒரு இடத்தில் நின்று கொண்டு அவர்கள் இருவரும் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும் என்னும் தீர்மானத்துடன் இருந்தான். இப்போது நிலைமை எப்படி இருக்கிறது? அது வழக்கம் போல் வந்து கொண்டுதான் இருக்கிறதா என்று கேட்டார் தமையனார். எத்தனை தினங்களாய் அது வீதியில் இந்த வீட்டாண்டை காணப்பட்டதாக ஜனங்கள் கூறிக்கொண்டு வந்தார்கள். நேற்றிரவு கீழே முன் அறையில் நான் உட்கார்ந்து அதை கவனித்துக் கொண்டே இருந்தேன். வெளிக்கதவை உள்பக்கம் பூட்டி வைத்திருந்தேன். அது எப்படியோ பக்கத்து அறையில் வந்து நின்று என்னை பயமுறுத்த தொடங்கியது. இன்னும் 3 தினங்களில் நான் இந்த வீட்டை காலி செய்யாவிட்டால் அது என் ரத்தத்தை குடித்து விடுவதாக மிரட்டிவிட்டு மறைந்து போய்விட்டது. பொன்னம்பலம் அதை துரத்தி அதன் தாடியை பிடித்தானாம். தாடி அவனுடைய கையில் வந்துவிட்டதென்று சொல்லி அவன் அதை காட்டினான். ஜடாமுனியைப் போல் யாரோ வேஷம் போட்டு கொண்டு வந்து பயமுறுத்துகிறானோ என்ற சந்தேகம் எனக்கு உண்டாயிற்று. நான் அதை பற்றி சிஐடி இன்ஸ்பெக்டருடைய யோசனையை கேட்டேன். அவர் இது மந்திரவாதியால் தான் ஆகக்கூடிய விஷயம் என்று சொல்லிவிட்டார். மந்திரவாதி 100 ரூபாய் கேட்கிறான். எதிர்த்த வீட்டு அண்ணாமலை அவனால் அதை ஓட்ட முடியாதென்றும் 100 ரூபாய் நஷ்டமாகிவிடும் என்றும் சொன்னார். பூசாரி கோபித்து கொண்டு போய்விட்டான் என்று விளக்கினார் கந்தசாமி. அதை கேட்ட தம்மேனார், ஓஹோ, காரியம் அவ்வளவு தூரம் நடந்துவிட்டதா? பூசாரி பேராசை பிடித்தவன் அல்லவா? ஏதோ 5-10 என்றால் போனால் போகிறதென்று கொடுத்து முயற்சித்து பார்க்கலாம். 100 ரூபாய் கொடுப்பது யுக்தமல்ல. நீ கொஞ்ச காலத்திற்கு இதை காலி செய்துவிட்டு அங்கே வந்து இருந்து பாரேன் என்றார். அதற்கு கந்தசாமி, அப்படித்தான் நானும் நினைத்தேன். இங்கே சாமான்கள் ஏராளமாய் இருக்கின்றன. அதிக இடம் தேவையாயிருக்கும். நம்முடைய பையன் கல்யாணம் முடிந்த பிறகு அங்கு வரலாம் என்று நான் நினைத்தேன். கல்யாணத்திற்கு வேண்டிய சாமான்களை வைக்க அறைகள் தேவையாயிருக்கும். அப்படி இருக்க என் சாமான்களை எல்லாம் போட்டு அறைகளை பூட்டி வைத்தால் இடம் போதாமல் போகுமே என்றார். அதற்கு தமையனார், அந்த கல்யாணம் நடக்கிறதா இல்லை. பெண் அவர்களுக்கு ஒரே மகள். அந்த பெண்ணுக்கும்
இன்னொரு வீட்டில் இருந்த முருகன் என்னும் பையனுக்கும் பல வருஷங்களாய் சிநேகமாம். அவனைத்தான் நான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று பெண் பிடிவாதமாக சொல்கிறதாம். வேறு யாரையும் கட்டிக்கொள்ளாதாம். தாய் தகப்பன்மார் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்களாம். எதுவும் பலிக்கவில்லையாம். ஆகையால் அவர்கள் இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்து கொள்ளும்படி கடிதம் எழுதியிருக்கிறார்கள். கந்தசாமி வியப்போடு, கடிதம் எப்போது வந்தது? இன்று காலையில் வந்தது. அந்த பையன் எதிர்த்த வீட்டு அண்ணாமலைக்கு சொந்தமானவனாம். அவன் இப்போது இந்த ஊருக்கு வந்திருக்கிறானாம் என்றார் தமையனார். கந்தசாமி திடுக்கிட்டு வியப்போடு, ஓகோ, அந்த பையனா? இவன் அன்றைய தினம் மழையில் நனைந்து கொண்டே வந்தான். நான் இவனை வழியில் கண்டு என் வண்டியில் ஏற்றி கொண்டு வந்தேன். இவன் அண்ணாமலை தமக்கை மகனாம். இவனை அவர் வளர்த்து கொள்ளப் போகிறாராம். உடனே தமையனார், சரி, எப்படியாவது இருக்கட்டும், அதை பற்றி நமக்கென்ன? நீ இப்போதே அங்கே வந்து விடலாம். இன்று நாள் அவ்வளவு நன்றாக இல்லை. நாளைய தினம் சாமான்களை அங்கே அனுப்பிவிட்டு நீயும் வந்துவிடு என்று கூறியபடி எழுந்தார். சரி, அப்படியே செய்கிறேன் என்று கந்தசாமி மறுமொழி கூறினார். உடனே தமையனார் அவ்விடத்தை விட்டு செல்ல கந்தசாமி அவருக்கு பின்னால் வீதி வரையில் சென்று வழி அனுப்பிவிட்டு திரும்பி வந்து சேர்ந்து பொன்னம்பலத்தை அழைத்து மறுநாள் முதல் சாமான்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கூறி திட்டப்படுத்தி அனுப்பினார். பொன்னம்பலம் அன்றைய தினம் பகலில் அடிக்கடி எங்கேயோ வெளியில் போவதும் வருவதுமாய் பெரும்பாலும் தனது சொந்த அலுவல்களையே கவனித்துக் கொண்டிருந்தான். பகல் கழிய இரவு வந்தது. கந்தசாமி தமது ராபோஜனத்தை முடித்துக் கொண்ட பின் முதல் நாள் இரவு எந்த ஜன்னல் அண்டை உட்கார்ந்திருந்தாரோ அங்கு உட்கார்ந்து அன்றும் ஜடாமுனி வருகிறதா என்பதை கவனிக்க வேண்டும் என்ற தீர்மானத்துடன் இருந்தார். ஏனெனில் அன்று ஜடாமுனி வருமானால் தாம் மறுநாள் அந்த வீட்டை காலி செய்ய போவதாய் அதனிடம் தெரிவித்து விடலாம் என்று அவர் எண்ணியிருந்தார். அந்த வீதியில் வீடுகள் தூர தூர இருந்தன. ஒரு வீட்டிற்கும் இன்னொரு வீட்டிற்கும் இடையிலும் ஒவ்வொரு வீட்டின் பின்புறத்திலும் தோட்டம், காலி நிவேசனம் முதலியவை ஏராளமாய் இருந்தன. கந்தசாமி வீட்டின் இருபுறங்களிலும் காலி நிவேசனம் இருந்தது. அதற்கு முன்னால் மூங்கில் முள் படல்களால் வேலி பொருத்தப்பட்டிருந்தது. அதேபோல் அண்ணாமலை வீடும் அமைந்திருந்தது. அவருடைய வீட்டையும் கந்தசாமி வீட்டையும் தவிர மற்ற வீடுகள் அதிக தூரத்தில் இருந்தன. ஆகவே இரவில் 2 வீடுகளிலோ அவைகளுக்கு அருகிலோ பேசினால் அந்த ஓசை இதர வீடுகளுக்கு எட்டுவது துர்லபமானது. கந்தசாமி ஜன்னல் அண்டை உட்கார்ந்தபடி இருக்க இரவு 11 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. தூக்கம் அவருடைய உடம்பை ஆட்டத் தொடங்கியது. கண் இமைகள் மூடிக்கொள்ள ஆரம்பித்தன. அன்றிரவு ஜடாமுனி வீதியில் வருமோ, அல்லது அறைக்குள் வருமோ, அல்லது வராமலே இருந்து விடுமோ என்று அவர் பலவாறு எண்ணமிட்டபடி மாறி மாறி வெளிப்பக்கத்திலும் உள்பக்கத்திலும் தமது பார்வையை செலுத்தியபடி இருக்க, திடீரென வீதியில் அவருடைய வீட்டு திண்ணையில் ஓரமாய் பச்சை வெளிச்சம் குபீர் என்று பிரகாசிக்கத் தொடங்கியது. உடனே அவருடைய உடம்பு திடுக்கிட்டு நடுங்கியது. அதுவரையில் அவரை அழுத்தி கொண்டிருந்த தூக்க கலக்கம் போன இடம் தெரியாதபடி பறந்து போயிற்று. அவர் ஜன்னலின் கதவின் மறைவில் பதுங்கியபடி பச்சை வெளிச்சத்தை பார்த்தார். அதற்கு நடுவில் ஜடாமுனி தனது இயற்கையான அலங்காரங்களுடன் காணப்பட்டது. ஆனால் அப்போது அதன் ஒரு கையில் ஒரு கடப்பாரையும் இன்னொரு கையில் பளபளப்பான கொடுவாள் ஒன்றும் காணப்பட்டன. முதல் நாள் ஜடாமுனி பொன்னம்பலத்தை கொள்வதாக தம்மிடம் கூறியதை நிறைவேற்றும் பொருட்டு அன்று ஆயுதங்களுடன் அது வந்திருக்கிறதோ என்ற எண்ணம் கந்தசாமி மனத்தில் உண்டாயிற்று. ஆகவே அது எங்கே போகிறது என்பதை அவர் கவனித்தபடி இருக்க, அது மெல்ல நடந்து அவருடைய வீட்டின் பக்கத்தில் இருந்த காலி நிவேசனத்தின் முள்வேலி அண்டை போய் கொடுவாளால் அதை வெட்டத் தொடங்கியது. கந்தசாமிக்கு ஆச்சரியமும் அச்சமும் அபாரமாய் பெருகின. வேலியை வெட்டி வழி செய்து கொண்டு அது காலி நிவேசனத்திற்குள் வர கருதுகிறது என்று அவர் யூகித்துக் கொண்டார். தாம் முன்புற ஜன்னலண்டை இருந்தால் காலி நிவேசனம் தெரியாதாகையால் அதன் பக்கமாயிருந்த இன்னொரு ஜன்னலண்டை போய் அதன் கதவுகளை மெதுவாக திறந்து வைத்துக்கொண்டு இடுக்கால் பார்க்க, ஜடாமுனி வேலியை வெட்டி வழி செய்து கொண்டு காலி மனைக்குள் வந்து அவர் இருந்த 2 கஜ தூரத்திற்கப்பால் வீட்டின் சுவரோரமாய் நின்று கொண்டு தனது கையில் இருந்த கடப்பாறையினால் தரையை வெட்டி குழி தோண்டத் தொடங்கியது. அது என்ன கருத்தோடு அங்கு குழி தோண்டியது என்பதை அறிய மாட்டாமல் கந்தசாமி திகைத்து பொன்னம்பலத்தை கொன்று புதைப்பதற்காக அந்த குழி தோண்டப்படுகிறதோ என்று சம்சயித்தவராயிருக்க,
அப்போது அந்த ஜடாமுனிக்கு பக்கத்தில் பூம் 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 என்று யாரோ உடுக்கடித்த ஓசை கேட்டது. அதை கேட்ட கந்தசாமி திடுக்கிட்டு பிரமித்தது போல அந்த ஜடாமுனியும் திடுக்கிட்டு நெருப்பு போலிருந்த தனது விழிகளால் பார்த்து, அடே யாரடா பூசாரி, நீ என்னை ஓட்டுவதற்காக உடைக்கடிக்கிறாயா? நீ இவ்விடத்தை விட்டு இந்த க்ஷணமே ஓடாவிட்டால் நீ இந்த கடப்பாறைக்கு இரையாவாய் என்றது. அப்படி அது சொல்லி வாய் மூடியவுடன் அதை சூழ்ந்திருந்த பச்சை நிறம் மறைந்து போயிற்று. உடனே மஞ்சள் ஜோதி அதை சுற்றிலும் வீசியது. அது ஒரு நிமிஷத்தில் மறைந்து போக உடனே நீல நிறமான ஜோதியோடு ஜடாமுனி பிரகாசித்தது. பிறகு முன்போல் பச்சை ஜோதி தோன்றியது. இவ்வாறு அந்த ஜடாமுனியை சுற்றி முறையே பச்சை, மஞ்சள், நீலம் ஆகிய 3 வித ஜோதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக உண்டாவதும் மறைவதுமாயிருக்க அது தனது கையில் இருந்த கடப்பாறையை ஓங்கியது. அவ்வாறு ஜடாமுனி தனது கோபத்தை காட்டிய காலத்தில் அதற்கு சுமார் 3 கஜ தூரத்தில் உடுக்கும் கையுமாய் ஒரு மனிதன் காணப்பட்டான். அவன் அன்றைய தினம் பகலில் கந்தசாமியிடம் வந்த பூசாரி எவ்விதமாய் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்தானோ அதுபோல தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்ததன்றி கால்களில் கெஜ்ஜைகளை கட்டி கொண்டிருந்தான். அவன் மறுபடி பூம் 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 என்று உடுக்கை தட்டியபடி குனிந்து கொண்டு மாறுகால் போட்டு ஆடி, யாரப்பா நீ ஜடாமுனியே, உள்ளதை சொல்லிவிடப்பா, நான் உன்னை போல் 1000 ஜடாமுனிகளை அலற வைத்து ஓட்டின பூசாரியப்பா, உன் படோடோப வெளிச்சங்களையும் கத்தி கடப்பாறைகளையும் கண்டு நான் அஞ்சுகிறவனல்ல, உள்ளதை உள்ளபடி சொல்லிவிடப்பா. சில தினங்களாய் நீ இந்த வீட்டாண்டை எதற்காக உலாவுகிறாய்? இப்போது இங்கே ஏன் வெட்டுகிறாய்? சொல்லப்பா ஜடாமுனியே என்று கூறி உடுக்கையையும் பூம் 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 என்று தட்டி அங்கும் இங்கும் தத்தி குதித்து தாண்டவமாட அதை கேட்டு கோபம் கொண்ட ஜடாமுனி, டேய் பூசாரி நாய், என்னை சாதாரண ஜடாமுனி என்று நினைத்து அலட்சியமாய் பேசுகிறாயா? ஏதோ பார், உன்னை பஸ்மீகரமாக்குகிறேன் என்று கூறியபடி தனது வாயை திறந்து ஊத நெருப்பும் புகையும் குபீர் என்று பூசாரியின் மேல் போய் தாக்கின. அவன், டேய் ஜடாமுனியே, இந்த ஜால வித்தையெல்லாம் நன்றாய் அறிவேன். நீ மரியாதையாய் வழிக்கு வரமாட்டாய். ஏதோ பார், என் பேய் கணங்களை கூப்பிடுகிறேன். அவைகள் கையில் என்ன ஆயுதங்களை வைத்திருக்கின்றன என்பதை பார் என்று கூறி வேலி பக்கம் திரும்பி, பேய்களா, இப்படி வாருங்கள், வந்து இந்த வேஷதாரியை வளைத்துக் கொள்ளுங்கள் என்றான். அடுத்த நிமிஷம் வேலி கப்பாலிருந்து சுமார் 10 உருவங்கள் அங்கே வந்தன. எல்லாம் கருப்பு அங்கியால் தலை முதல் கால் வரையில் மறைத்து கொண்டிருந்தன. கண்கள் இருந்த இடங்களில் துளைகள் இருந்தன. ஒவ்வொரு பேயின் 2 கைகளிலும் கை துப்பாக்கியும் கத்தியும் பளபளவென்று மின்னின. அவ்வாறு பயங்கரமாக தோன்றிய 20 வடிவங்களும் ஜடாமுனியை சுற்றி அர்த்த சந்திரவட்டமாய் வளைத்து கொண்டு நின்றன. அதை காண கந்தசாமி அப்படியே பிரமித்து கல் போல் உட்கார்ந்திருந்தார். உடனே பூசாரி, டேய், உன்னை சுற்றிலும் நிற்கிறவர்களை பார். நீ உண்மையை சொல்லாவிட்டால் இத்தனை பேய்களும் ஒரே நொடியில் உன்னை தவிடு பொடியாக்கிவிடும். முதலில் கடப்பாறையையும் கத்தியையும் கீழே போடு என்று அதட்டி கூறவே ஜடாமுனி தன்னை சூழ்ந்து வளைத்து கொண்டு நின்ற வடிவங்களை பார்த்து அஞ்சி ஓய்ந்து போனது போல் தோன்றியது. அடுத்த நிமிஷம் அதன் கைகளில் இருந்த கடப்பாறையும் கொடுவாளும் கீழே விழுந்தன. உடனே ஜடாமுனி, அப்பா பூசாரி, நீ உன் தொழிலில் சாமர்த்தியசாலி என்று தெரிந்து கொண்டேன். ஆகையால் உன்னை பகைத்து கொள்ள நான் விரும்பவில்லை. நீயும் நானும் நண்பர்களாகிவிடுவோம். நீ எனக்கு எவ்விதமான கெடுதலும் செய்யாமல் போய்விட்டால் உனக்கு நான் ஏராளமான பொருள் தருகிறேன் என்றது. பொருள் எங்கிருக்கிறது என்றான் பூசாரி. ஏதோ எந்த இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறது. இதை வெட்டி எடுக்க நீங்கள் உதவி செய்தால் இதில் சரிபாதியை நான் உங்களுக்கு தருகிறேன். உடனே பூசாரி, அதற்கு நான் இணங்குகிறேன். நீ யார்? இங்கே பொருள் இருப்பது உனக்கு எப்படி தெரிந்தது? நீ எதற்காக இந்த மாதிரி ஜடாமுனி போல் வேஷம் போட்டு கந்தசாமியை வீட்டை விட்டு போகும்படி மிரட்டுகிறாய் என்னும் தகவல்களையெல்லாம் விவரமாய் உள்ளபடி சொல்வாயானால் அதற்கு மேல் என் முடிவை சொல்கிறேன். என்னிடம் நீ எத்தனை கேள்விகள் கேட்கிறாயே? நீ யார், இவர்கள் யார் என்பதை நான் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டாமா என்றது ஜடாமுனி. அதையெல்லாம் நீ பின்னால் தெரிந்து கொள்வாய்.
நீ முதலில் உன்னுடைய வரலாற்றை சொல்லியே தீர வேண்டும். சொல்லாவிட்டால் சொல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்பதை நான் வாயால் சொல்லப் போகிறதில்லை. அதை நான் காரியத்தினாலேயே காட்டுவேன். அதற்கு இப்போது கொஞ்சம் மாதிரி காட்டுகிறேன் பார் என்று கூறி தனக்கு பக்கத்தில் இருந்த 2 கருப்பு வடிவங்களையும் பார்த்து, கொஞ்சம் மாதிரி காட்டுங்கள் என்றான். உடனே 2 வடிவங்கள் ஜடாமுனியின் மேல் பாய்ந்தன. ஒன்று ஜடாமுனியின் தாடியை பிடித்தும் இன்னொன்று ஜடையை பிடித்தும் இழுக்கவே 2ம் கையோடு வந்துவிட்டன. அதை கண்ட ஜடாமுனி, அப்பா பூசாரி, போதும், இதற்கு மேல் என் வேஷத்தை களைக்க வேண்டாம், உன் காலை தொட்டு கும்பிடுகிறேன் என்று கெஞ்சத் தொடங்கியது. உடனே 2 கருப்பு வடிவங்களும் தூர விலகி நின்றன. அப்பா பூசாரி, இங்கே நான் என் பொருள்களை புதைத்து வைத்திருக்கிறேன். அவைகளை முதலில் வெட்டி எடுப்போம். அவைகளில் சரி பாதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், மற்ற பாதியை எனக்கு கொடுத்து அதோடு என்னை விட்டு விடுங்கள் என்றது ஜடாமுனி. எங்கே என்னென்ன பொருள்களை வைத்திருக்கிறாய்? அவைகளை நீ இப்போதே சொன்னால்தான் நீ அவைகளை புதைத்தவன் என்பது நிச்சயப்படும். அதை முதலில் சொல் என்றான் பூசாரி. இதற்கடியில் சுமார் 5 அடி ஆழத்தில் ஒரு பித்தளை தவளை இருக்கிறது. அதில் நான் 10,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க கட்டிகளையும் 15,000 ரூபாய் மதிப்புள்ள வைர பொட்டலங்களையும் வைத்து தலைவாயை மூடி அரக்கு முத்திரை வைத்திருக்கிறேன் என்றது ஜடாமுனி. இந்த நிலம் கந்தசாமியினுடையதல்லவா? உன்னுடைய சொத்துக்களை நீ இங்கே புதைக்க வேண்டிய காரணம் என்ன என்று கேட்டான் பூசாரி. கந்தசாமி போன வருஷம்தான் இந்த நிலத்தை வாங்கி இதில் வீட்டை கட்டினார். அதற்கு முன்பெல்லாம் சப்பாத்தி காடாய் இருந்தது. இந்த இடத்தை நான் வாங்க நினைத்திருந்தேன். நான் ஊரில் இல்லாத போது இவர் வாங்கிவிட்டார். நான் பல வருஷ காலமாய் என் சொத்துக்களில் முக்கியமானவைகளை எவருக்கும் தெரியாமல் இங்கே புதைத்து வைத்திருந்தேன் என்றான் ஜடாமுனி. இவர் இதை வாங்கி கட்டிய போது நீ எந்த ஊருக்கு போயிருந்தாய் என்று கேட்டான் பூசாரி. அதற்கு ஜடாமுனி, பிரெஞ்சுக்காரர் ஊராகிய புதுச்சேரியிலிருந்து தீர்வை இல்லாமல் சாமான்களை நான் இங்கே கொண்டு வந்து விற்பது வழக்கம். அந்த தொழிலை நான் சுமார் 20 வருஷ காலமாய் செய்து வருகிறேன். அதற்காக நான் பல தடவைகளில் தண்டனை அடைந்திருக்கிறேன். இப்போது கடைசியாக நான் 2 வருஷம் தண்டனை அடைந்து ஜெயிலில் இருந்த காலத்தில் கந்தசாமி இதை வாங்கி இந்த வீட்டை கட்டிவிட்டார். நான் புதைத்திருந்த தவளை வீட்டிற்குள் அகப்பட்டு கொண்டிருக்கும் என்று நான் நினைத்தேன். ஆதலால் கந்தசாமியை வீட்டை விட்டு துரத்தும் பொருட்டு நான் இரவில் ஜடாமுனி போல் வேஷம் போட்டு கொண்டு வந்து இங்கே சஞ்சாரம் செய்வதும் இந்த வீட்டில் ஜடாமுனி இருக்கிறதென்னும் செய்தியை பகலில் ஊர் ஜனங்களுக்கு பரப்புவதுமாய் செய்தேன். இந்த வீட்டை விட்டு போய்விடும்படி சிலர் மூலம் கந்தசாமிக்கு செய்தி சொல்லி அனுப்பினேன். நேற்று நானே நேரில் பின்பக்கத்தால் இவருடைய வீட்டில் நுழைந்து நேரில் பயமுறுத்தினேன். என்று நான் கணக்கு போட்டு பார்த்ததில் இந்த வீட்டின் உள்பக்கத்தில் என் புதையல் இல்லை என்பதும் அது இந்த இடத்தில் இருக்கிறது என்பதும் நிச்சயமாயின. அதனால் நான் கத்தி, கடப்பாறை முதலியவற்றுடன் வந்து வேலியை வெட்டிவிட்டு பூமியை தோண்டுகிறேன் என்றது. அதை கேட்ட பூசாரி, தவளை இங்கே தான் இருக்கிறதோ, இல்லாவிட்டால் அதுவும் தப்பான யுகமோ, எல்லாவற்றிற்கும் நீ தோண்டு பார்ப்போம் என்றான். உடனே ஜடாமுனி தோண்ட ஆரம்பித்தது. வீட்டின் உட்புறத்தில் இருந்தபடி அங்கே நடந்த சம்பாஷணையை கேட்ட கந்தசாமி அளவற்ற ஆச்சரியமும் மனதைரியமும் சந்தோஷ உற்சாகமும் கொண்டு உடனே அந்த அறையை விட்டு வெளிப்பட்டு பொன்னம்பலத்தை தேட அவன் வீட்டில் காணப்படவில்லை. அவர் உடனே வெளியில் சென்று அந்த தெருவில் இருந்த சில வீடுகளுக்கு போய் தமக்கு தெரிந்த மனிதர்களை எழுப்பி சங்கதியை சொல்லி அவர்களோடு ஜடாமுனி வெட்டிய இடத்திற்கு வந்து சேர்ந்தார். அவர்கள் சுமார் 30 மனிதர்கள் இருந்தனர். எதிர்த்த வீட்டில் ஜன்னலின் பக்கத்தில் உட்கார்ந்து அங்கு நடந்ததையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த முருகனும் அங்கே வர அவனை கண்ட கந்தசாமி, முருகா, உன் மாமா ஏன் வரவில்லை? அவர்களை நான் கூப்பிட மறந்துவிட்டேன். அவர்கள் தூங்குகிறார்களா என்றார். அதற்கு முருகன், அவர்கள் மாடியில் படுத்துக்கொண்டார்கள், தூங்கிக் கொண்டுதான் இருப்பார்கள். நான் மேலே போகவில்லை என்றான். அவ்வாறு அவர்கள் எல்லோரும் ஜடாமுனியை சூழ்ந்து நிற்க அது பூமியை தோண்டி தவளையை வெளியில் எடுத்தது. கடப்பாறையால் குத்தியதால் அதன் மேல் இருந்த அரக்கு முத்திரை உடைந்து மண்ணில் விழுந்து காணாமல் போய்விட்டது. அப்போது பூசாரி, அப்பா ஜடாமுனியே, நீ சொன்னது நிஜமான செய்தி என்கிற நம்பிக்கை என் மனதில் ஏற்படுகிறது. தவளைக்குள் இருக்கும் சாமான்களையெல்லாம் எடுத்து காட்டு, அவைகளையும் பார்த்து திருப்தி செய்து கொள்வோம் என்றான்.
உடனே ஜடாமுனி தவளையின் மூடியை திறந்து உள்ளே இருந்த தங்கக்கட்டிகளையும் சீமை கமல பொட்டலங்களையும் எடுத்து தரையில் பரப்பி வைக்க எல்லாம் தகதகமயமாய் மின்னின. அவைகளை பார்த்து அங்கிருந்தோர் அனைவரும் பிரமித்தனர். ஆனாலும் அங்கு கூடியிருந்த பயங்கரமான 20 கருப்பு வடிவங்களை பற்றிய பயத்தினால் எவரும் பேசாமல் நிசப்தமாய் நின்றனர். அப்போது அங்கு கந்தசாமியின் தமேனாரும் அவருடைய மகனும் மற்றும் சிலரும் வந்து சேர்ந்தனர். கந்தசாமி அனுப்பிய ஒரு ஆள் அவர்களுக்கு விவரங்களை சொல்லி அவர்களை அழைத்து வந்தானாதலால் கந்தசாமி தமேனார் தைரியமாய் பூசாரியை நோக்கி, ஐயா பூசாரியாரே, இவ்வளவு தூரம் சாமர்த்தியமாய் இந்த ஜடாமுனியின் உண்மையை வெளிப்படுத்திய நீங்கள் இந்த வேஷத்தில் இருக்கிறவன் யார் என்பதை இன்னும் வெளிப்படுத்தவில்லையே என்றார். பூசாரி புன்னகை செய்து, அது அவசியம் எசமானுக்கு தெரிய வேண்டுமோ என்றான். அவனுடைய குரலை கேட்ட கந்தசாமி அது தமக்கு நிரம்பவும் பழக்கமான குரலாயிருந்ததாய் உணர்ந்து அவனுடைய முகத்தையும் உடம்பையும் உற்று பார்த்து அபாரமான வியப்பும் பிரமிப்பும் கொண்டு, உன்னை பார்த்தால் நம்முடைய பொன்னம்பலம் மாதிரி இருக்கிறதே, உண்மையில் நீ பொன்னம்பலம் தானா என்றார். அதை கேட்ட முருகன், ஆம் ஆம், இவர் பொன்னம்பலம்தான். அந்த சந்தேகம் என் மனதில் கூட உண்டாயிற்று. அதை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்றான். அதற்கு பூசாரி, உங்கள் பொன்னம்பலம்தான் ஜடாமுனியாக வேஷம் போட்டுக்கொண்டு வருகிறவன் என்று நீங்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு வந்தீர்களே, அப்படி இருக்க அவன் இப்போது எப்படி பூசாரியாய் இருக்க முடியும் என்றான். அதை கேட்ட கந்தசாமி திடுக்கிட்டு, நான் இன்ஸ்பெக்டருக்கு எழுதிய கடிதத்தை பார்த்தவன் போல் பேசுகிறாயே, அதை நான் அவருடைய மனைவியிடம் ஒப்படைத்து விட்டு அல்லவா வந்தேன் என்றார். உடனே பூசாரி, அவருடைய மனைவி எனக்கும் மனைவியாகையால் அவள் அதை என்னிடம் கொடுத்தாள், நான் படித்து பார்த்தேன் என்றான். கந்தசாமி வியப்போடு, என்ன பொன்னம்பலம், இப்படி தாறுமாறாய் உளறுகிறாயே என்றார். அதற்கு பூசாரி, ஐயா, என் நம் பொன்னம்பலம் உம்முடைய வேலைக்காரன் என்று நினைத்து அதட்ட வேண்டாம். அவன் இந்த ஜடாமுனியை துரத்துவதற்காக உம்மிடம் சொற்ப காலம் வேலைக்காரனாய் இருந்தான். அவன் வந்த வேலை முடிந்துவிட்டது. இனி அவன் சிஐடி இன்ஸ்பெக்டர் மாணிக்கம். ஆகையால் இனி அவனிடம் மரியாதையாக பேசும் என்றான். அதை கேட்ட கந்தசாமியும் மற்றவர்களும் திடுக்கிட்டு அப்படியே பிரமித்து நின்றனர். கந்தசாமி அச்சமும் நடுக்கமும் தோற்றுவித்த குரலில், ஓஹோ, அப்படியானால் என் வீட்டில் பொன்னம்பலம் என்ற பெயருடன் சில தினங்களுக்கு முன் வேலைக்காரனாய் அமர்ந்தவர் சிஐடி இன்ஸ்பெக்டர் மாணிக்கமா என்றார். உடனே பூசாரி, உமக்கு இஷ்டமானால் அப்படியே தான் வைத்துக்கொள்ளும். ஜடாமுனியை பார்த்து, என்ன, ஏன் மலைத்து நிற்கிறீர்? ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நம்முடைய திருவிளையாடல்களை கவனிக்க எதிர்த்த வீட்டில் சாக்கிரி வேலை செய்ய அமர்ந்தாரே என்று மலைக்கிறீரா? உம்முடைய பாக்கி வேஷத்தையும் கலையும், நேரமாகிறது என்று அதட்டினார். அதை கேட்ட ஜடாமுனி பேச வாயை திறந்தது. வாய் குளறி போயிற்று. அது தட்டுத்தடுமாறி பேசத் தொடங்கி, நீங்கள் சொன்னது எனக்கு விளங்கவில்லை. என்னை இவ்வளவோடு விட்டுவிடுங்கள். எனக்கு இந்த பொருள் தேவையில்லை. இதை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இன்னான் என்பதை வெளிப்படுத்த வேண்டாம். நான் போகிறேன் என்றது. உடனே பூசாரி, ஐயா அண்ணாமலை, ஏன் அனாவசியமாய் பொழுதை போக்குகிறீர்? உம்மை நான் இன்னார் என்று தெரிந்து கொண்டேன். மற்றவர்களும் அதை கண்கூடாய் பார்க்கட்டும். கலையும் வேஷத்தை, இல்லாவிட்டால் இங்கே நிற்கும் 20 ஜவான்களும் உம்மை கீழே போட்டு சாணி துகைப்பது போல் துகைத்து விடுவார்கள் என்றார். அதை கேட்ட கந்தசாமி முதலியோர் முன்னிலும் அதிகமாய் ஆச்சரியமடைந்தனர். உடனே அவர், எதிர்த்த வீட்டு அண்ணாமலையா ஜடாமுனி போல் வந்தவர்? அடடா, பகல் வேளைகளில் இவர் என்னிடம் வந்து நிறமும் யோக்கியமான மனிதர் போல் பேசி எனக்கு புத்திமதிகள் சொன்னாரே. வீட்டை காலி செய்து விடும்படி சொன்னார். ஜடாமுனியை யாரும் துரத்த முடியாது என்றார். பூசாரியை விரட்டிவிட்டார். இவர் சொன்ன வார்த்தைகளின் உள்கருத்து இப்போதல்லவா விளங்குகிறது என்றார். அதே காலத்தில் ஜடாமுனி தன் உடம்பை மூடிக்கொண்டிருந்த அங்கியை கழற்றியது. அதன் கண் துளைகளுக்கு மேல் அரையணா வட்டமுள்ள 2 மின்சார விளக்கு கூண்டுகள் பொருத்தப்பட்டிருந்தன. உட்புறத்தில் அவர் தமது முதுகில் ஒரு சிறிய மின்சார இயந்திரத்தை, அதாவது பேட்டரியை கட்டிக்கொண்டிருந்தார். அவருடைய தலையில் தாடி இருந்த இடத்தில் 2 சிறிய கண்ணாடி குண்டுகள் மயிரால் கட்டப்பட்டிருந்தன. அதை பார்த்த போலி பூசாரியான மாணிக்கம்
உடனே பாய்ந்து மின்சார பேட்டரியோடு சம்பந்தப்பட்டிருந்த விசைகளை ஒவ்வொன்றாய் அழுத்த அதோடு சம்பந்தப்பட்டிருந்த விளக்கு மணிகள் உடனே பிரகாசத்தை உண்டாக்கின. ஒன்று நீல வெளிச்சத்தையும் மற்றொன்று மஞ்சள் வெளிச்சத்தையும் உண்டாக்கியது. இரண்டையும் ஒரே காலத்தில் கொளுத்துவிட்டால் அது பச்சையான வெளிச்சத்தை உண்டாக்கியது. கண் துளைகளுக்கு மேல் இருந்த இரண்டும் நெருப்பு தணல்கள் போல் சிவப்பான வெளிச்சத்தை உண்டாக்கின. அவற்றின் உண்மையை மிக சுலபத்தில் கண்டுகொண்ட பூசாரி இன்ஸ்பெக்டர், ஐயா அண்ணாமலை, நீர் நிரம்பவும் சாமர்த்தியசாலி என்பதை பற்றி சந்தேகமே இல்லை. இந்த மாதிரியான வெளிச்சங்களை உண்டாக்கி ஜனங்களை நன்றாக ஏமாற்றினீர். ஆனாலும் மோசம் அதிக காலம் நீட்டித்து நிற்காது என்பதையும் நீர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். அண்ணாமலை இன்ஸ்பெக்டருடைய கால்களை பிடித்துக்கொண்டு, என்னை நீங்கள் இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தியது போதும், இதோடு விட்டுவிடுங்கள். நான் இரவோடு இரவாய் இந்த ஊரை விட்டே போய்விடுகிறேன். இந்த ஒரு பிழையை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சி மன்றாடினார். அதற்கு இன்ஸ்பெக்டர், நீ செய்தது இந்த ஒரு பிழைதானா? உன்னுடைய ஜெனரல் சப்ளைஸ் கம்பெனியின் சங்கதிகளை நான் கண்டுபிடித்து விட்டேன். அதன் சொந்தக்காரன் நீதானே? ஆம். நேர் இப்போதும் தீர்வை கொடாமல் புதுச்சேரியிலிருந்து கொண்டு வரும் சாமான்களை விற்க ஓர் ஏஜென்ட்டை நியமித்திருக்கிறேரே, அவர் யார் என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர். அவர் கந்தசாமியின் தம்பி என்றார் அண்ணாமலை. அதற்கு இன்ஸ்பெக்டர், அவரை எதற்காக அந்த வேலையில் அமர்த்தினீர் என்று கேட்டார். நானும் இன்னொருவரும் ரயிலில் போனபோது அவர் வசமாய் மாட்டிக்கொண்டார். அவர் இன்னார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். இந்த கந்தசாமி சாதாரணமாய் வழிக்கு வராவிட்டால் அவருடைய தம்பியை கொண்டு இந்த புதையலை எடுக்க செய்ய வேண்டும் என்ற கருத்துடன் அவரை ஏஜென்ட் ஆக்கினேன். என்னுடைய ஆட்களை அனுப்பி அவரை பல வகைகளில் ஏமாற்றி அவரிடம் 2 கடிதங்களை பெற்று அவர் குடுமி என் கையில் இருக்கும்படி செய்து கொண்டிருக்கிறேன் என்றார் அண்ணாமலை. அதற்கு இன்ஸ்பெக்டர், அப்படியானால் சமய சஞ்சீவி என்றும் தலைமை ஆபீஸ் மேனேஜர் என்றும் வந்தவர்கள் உம்முடைய ஆட்களோ? ஆம் என்று பதில் கூறினார் அண்ணாமலை. அடே பாவி, ஒரு பாவத்தையும் அறியாத சாதுவான என் தம்பியை இப்படியெல்லாம் மாட்ட வைத்திருக்கிறானே. அடே சண்டாள பயலே, இவ்வளவு அயோக்கியனாய்வன் என்றார் கந்தசாமி. அப்போது இன்ஸ்பெக்டர் தமக்கு பக்கத்தில் நின்று வியப்போடு ஜடாமுனியை பார்த்த முருகனை நோக்கி, முருகா, என்ன திருடன் போல் விழிக்கிறாய்? நம் மாமன் இப்படியெல்லாம் செய்திருக்கிறாரே, நம்மையும் போலீசார் பிடித்துக் கொள்வார்கள் என்று அஞ்சுகிறாயா என்றார். அதற்கு முருகன், இவர் என்னுடைய சொந்தக்காரரே அல்லவென்று இவர் என்னிடத்தில் சொன்னார். இவருடைய வேலைக்காரி என்னை எங்கிருந்தோ எடுத்து வந்தாளாம். பொய்யாகிலும் மாமாவென்று கூப்பிட சொன்னார் என்றான். இது இன்னொரு கிளைக்கதையா? இது நல்ல வேடிக்கையாயிருக்கிறதே என்றார் கந்தசாமி. இன்ஸ்பெக்டர் அண்ணாமலையை பார்த்து, என்ன, முருகன் சொன்னதை கேட்டீரா என்றார். அதை கேட்ட அண்ணாமலை, இவன் பொய் சொல்கிறான். இவன் என்னுடைய அக்காள் மகன்தான். என்ன ஐயா, இன்னமும் நீர் உம்முடைய புழுகு மூட்டையை அவிழ்க்கிறீரே. முருகன் அன்று உம்மிடம் சேர்ப்பித்த காகித கட்டை நீர் கிழித்து ஜன்னல் வெளியில் போடவில்லையா? அவைகளையெல்லாம் நான் எடுத்து வெங்காயத்தாள் காகிதத்தில் ஒட்டி ஒன்றாய் சேர்த்து வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு கடிதத்தின் 2 பக்கங்களையும் வாசிக்கலாம். அதில் முருகனுடைய ஜாதகம் இருக்கிறது. முருகனுடைய தகப்பனாருடைய பெயர் கந்தசாமி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றார் இன்ஸ்பெக்டர். அதை கேட்ட கந்தசாமி திடுக்கிட்டு ஆவேசம் கொண்டவராய், ஐயோ, 15 வருஷங்களுக்கு முன் காணாமல் போன என்னுடைய குழந்தையா இவன்? அடே பாவி, என் குழந்தையை நீயா திருடி கொண்டு போனவன்? அந்த விசனத்தை தாங்க மாட்டாமல் என் சம்சாரம் அழுதே உயிரை விட்டாளே. அந்த கொலை பாதகம் உன்னை விடாதடா படுபாவி. தம்பி முருகா, இப்படி வா, நீ என் குழந்தையப்பா என்று கூறி முருகனிடம் போய் அவனை கட்டி அணைக்க அவன் திகைப்போடு விழித்து அண்ணாமலை முகத்தை பார்க்க அவர், ஆமாம் அப்பா, நீ இவருடைய மகன்தான். சுமார் 15 வருஷ காலத்திற்கு முன் நான் வரி கொடாமல் புதுச்சேரியிலிருந்து சில பொருள்களை கொண்டு வந்தபோது இவர் என்னை பிடித்து அடித்து எனக்கு 1 வருஷ தண்டனை வாங்கி கொடுத்தார். அந்த ஆத்திரத்தினால் இவருடைய குழந்தையாகிய உன்னை எடுத்து வர செய்து ஒளித்து வைத்திருந்தேன். அப்போது உன்னுடைய ஜாதகமும் சில கடிதங்களும் அகப்பட்டன. அவைகளையும் வைத்திருந்தேன். அவைகளை அன்று நான் கிழித்து போட்டேன். அப்போது எதிர்த்த வீட்டில் இருந்த பொன்னம்பலமாகிய இன்ஸ்பெக்டர் அத்துண்டு கடிதங்களை எடுத்துக்கொண்டு போய்
அதன் மூலம் இப்போது உண்மையை வெளியிடுகிறார். துர்புத்தியினால் நான் செய்த கொடுமைகளுக்கெல்லாம் இனி அனுபவிக்கப் போகிறேன் என்று கூறி தன் தலையை தொங்கவிட்டு கொண்டு பரிதாப குரலுடன் அழ ஆரம்பித்தார். அதை கேட்ட முருகன் தனது உணர்ச்சி பெருக்கை தாங்க மாட்டாமல் கந்தசாமியை பார்த்து தேம்பி தேம்பி அழ, அவரும் அவருடைய தமையனார் முதலியோரும் அதே போல ஆனந்த கண்ணீரை சொரிந்து முருகனை கட்டித் தழுவினர். அவ்வளவோடு ஜடாமுனியின் நாடகம் முடிந்தது. அண்ணாமலை சிறைக்கு போய் சேர்ந்தார். அவர் தீர்வை இல்லாமல் கொணர்ந்து பல இடங்களில் வைத்திருந்த பொருள்கள் கைப்பற்றப்பட்டு கந்தசாமிக்கு நஷ்ட ஈடாய் கொடுக்கப்பட்டன. முருகன் கந்தசாமியின் மகன் என்னும் செய்தி அடுத்த நாள் பகலுக்குள் பனங்காட்டூருக்கு எட்டியது. அதை கேட்ட பாஞ்சாலியின் பெற்றோர் மனம் குளிர்ந்தது. அவர்கள் தமது அருமை குமாரியான பாஞ்சாலியை முருகனுக்கே மனம் புரிவிக்க இணங்கினர். அதை கேட்ட பாஞ்சாலி ஆனந்த பரவசமடைந்து பூரித்து புலங்காகிதமடைந்தாள். அடுத்த சுப முகூர்த்தத்தில் முருகனுக்கும் பாஞ்சாலிக்கும் விவாக முகூர்த்தம் நிறைவேறியது. அவர்கள் தனிமையில் ஒருவரையொருவர் சந்தித்தபோது பாஞ்சாலி பழைய நினைவினால், முருகண்ணா, உன்னை விட்டு பிரிந்த பின் நான் கிணற்றில் விழுந்து இறந்து போக எத்தனை தடவை எண்ணினேன் தெரியுமா? மறுபடி எப்போது உன்னை காணப்போகிறேன் என்று ஏங்கி கிடந்தேன் அண்ணா என்று கண்ணீர் விடுத்து கோவென்று கதறி அழவே முருகனும் குழந்தை போல் தேம்பி தேம்பி அழுது, பாஞ்சாலம் கண்ணே, இனி என்னை நீ முருகண்ணாவென்று கூப்பிடாதே, மற்றவர்கள் நம்மை பழிப்பார்கள் என்று கூறி அந்த பொற்கொடியை இறுகத் தழுவ, ஐயோ, அப்படியானால் என்னை நீ தங்கச்சி என்று இனி கூப்பிட மாட்டாயா? ஒரே ஒரு தரம் கூப்பிடு அண்ணா, அதற்கு பிறகு வேண்டாம் என்று கெஞ்சி கெஞ்சி கொடி போல் அவனை தழுவினாள். இத்துடன் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் பச்சை காளி முடிவடைந்தது. வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.